ஸோ நாங்கள் இதை பிகினர் லெவல் டிஃபிகல்ட்டிலேருந்து தான் செட் பண்ணியிருக்கோம். இது வந்து மொத்தமாக வி ஆர் கோயிங் டு டூ இட் 12 ஹவர்ஸ். ஸோ 2 ஹவர்ஸ் பர் டே அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவாக 3 வீக்ஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே 9 to 11. ஸோ இனிஷியலி நம்ம பைத்தனோட பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன மாதிரியான லாங்குவேஜ், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன ஐடி இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபாலோட் பை இது டேட்டா சயின்ஸ் வித் பைத்தன் அப்படிங்கிறதுனால ஸோ நம்பை, பாண்டாஸ் இந்த மாதிரி லைப்ரரிஸ் பற்றி நம்ம இந்த பூட் கேம்பில் பார்க்க போகிறோம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்பை அண்ட் பாண்டாஸ் அப்படிங்கிறது ஒரு 2 டேட்டா சயின்ஸ் லைப்ரரி. ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஒரு டேட்டா கொடுத்தா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம், எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இந்த பூட் கேம்ப்ல பார்க்க போகிறோம். ஒரு டேட்டா செட் கொடுத்தா அந்த டேட்டா செட்டை எப்படி பாண்டாஸில் ரீட் பண்ணி அதில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். அண்ட் மறுபடியும் வந்து இன்னும் ஒரு லெவல் மேலே போய் இப்போ அந்த டேட்டாவில் இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கும். ஸோ அதில் அவுட்லேயர்ஸ் இருக்கலாம். இப்போ அதை வந்து எப்படி அவுட்லேயர் இருந்தால் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஸோ அவுட்லேயர்னா என்ன, இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா சம்மந்தமாக இனிஷியலாக எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் குவிக்காக வந்து ஒரு விஷுவலைசேஷன் டூல், டேப்லூ அப்படிங்கிற ஒரு டூல், அது சம்மந்தமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மெஷின் லேர்னிங்கோட ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷனும், அப்புறம் இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய ஜென்ரேட்டிவ் ஏஐ அண்ட் எல்எல்எம் பற்றி ஒரு டாப்பிக்கும் கடைசி கிளாஸாக நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஃப்ளோவாக இருக்க போகுது. Yeah, I can see some messages in the chat. We have already, publicized that this session will be held in Tamil only. So I'm sorry for those who are not able to understand Tamil. So this is exclusively made for a specific audience where we will do it only in Tamil. So that is how we have publicized it. So I hope you understand. அதனால இதை நம்ம தமிழில் தான் வச்சுக்க போகிறோம். ஸோ நான் சேட்ஸ் அப்பப்போ பார்க்குறேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் சேட்டில் போடலாம். ஸோ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான கொஷனாக இருந்ததுன்னா நான் இமீடியட்டாக பாஸ் பண்ணிவிட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸாக இருந்ததுன்னா ப்ராபப்ளி நான் அதை ஏதாவது ஒரு செஷன் மாதிரி தனியாக எடுத்துக்கிறேன். ரெக்கார்டிங் செஷன் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஐ வில் ஹாவ் டு டாக் டு த அதர் பீப்புள். we will let you know. So recordings என்ன கொடுக்க போறோமா என்னங்கிறது நாங்க அப்புறமா we will discuss about that. Okay. So as of now recording அதை பத்தி நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. So let us get started. அண்ட் எல்லா செஷன்ஸ்லையுமே வந்து நான் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்ககிட்ட ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு சிஸ்டமோ இருந்தால் இட் வில் பி பெட்டர். ஸோ தட் நான் பண்ண நீங்கள் அப்படியே சைட் பை சைட் கொஞ்சம் நீங்களுமே டைப் பண்ணி சில விஷயங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சிமிலர்லி இப்போ டேப்லூ பண்ண போகிறோம் அப்படின்னாலும் ஒரு டேட்டா எடுத்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த விஷுவலைசேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் பேரலாக பண்ண உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ முக்கால்வாசி நம்ம இந்த செஷன்ஸ் எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரிவனாக இருக்கும். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இனிஷியலி இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்படின்னா என்னங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேரலாக யூ கேன் டைப் இட். ஸோ இதோட அதர் மெட்டீரியல்ஸ், கோர்ஸ் மெட்டீரியல்ஸ், இப்போ நான் எடுக்கக்கூடிய கோட் பேஸ் இதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறதை பற்றி வி வில் டிஸ்கஸ் மேபி லேட்டர். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ அலாங். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நீங்களும் அப்படியே சைட் பை சைட் யூ கேன் ரன் த கோட் அண்ட் தென் சி. ஸோ இன்னைக்கு வந்து வி வில் ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் பேசிக் பைத்தான். ஸோ பைத்தான்னா என்ன, அது என்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதில் டேட்டா டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ பேசிக் டேட்டா டைப் என்ன இருக்குது, பைத்தான் ஸ்பெசிஃபிக்கான டேட்டா டைப்ஸ் என்ன இருக்குது, இதை பற்றி நம்ம கொஞ்சம் இனிஷியலாக பேசிட்டு அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் நமக்கு வந்து நம்பை அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 hours செஷன் சொல்லியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு பிரேக் இல்லாமல் முடிக்க பார்க்கலாம். பட் நடுவில் இன்கேஸ் ஏதாவது பிரேக் ஏதாவது தேவைப்படுது, கொஞ்சம் நிறைய டாபிக்ஸாக போகுது அப்படின்னா நீங்கள் சேட்டில் சொல்லலாம். மேபி ஒரு 5 to 10 minutes ஆஃப் பிரேக் கொடுக்குற பட்சத்தில் டைம் கொஞ்சம் எக்ஸீட் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ எனிவே நம்ம அது எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ லெட் அஸ் கெட் ஸ்டார்டட். ஆஸ் ஐ செட், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்பப்போ சேட்டில் போட்டுகிட்டே வரலாம். தென் அண்ட் தேர் நான் அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இஃப் நாட், ஏதாவது ஒரு செஷன் மாதிரி எடுத்துட்டு நான் ஐ மீன் ஐ டேக் அ ஸ்மால் பாஸ் அண்ட் தென் நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். A quick intro about myself. So I am Sundara Kumar. I am faculty in Shivnadar University, Chennai, in Computer Science Department. ஸோ நான் வந்து நெட்வொர்க் கீக் இந்த பேனரில் டேட்டா சயின்ஸ் கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற இதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பவுன்ராஜ் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீ இஸ் த சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் நெட்வொர்க் கீக். So we both are classmates. We have done the undergrad together. So that is how we are connected to this. Okay, so getting started. இப்போ பைத்தான் அப்படிங்கிறது வந்து இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நிறைய பேர் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி ஐடியாஸ் இருக்கலாம். ஸோ நிறைய விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆரம்பத்துலேருந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அசம்பிளி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கிற இடத்துல ஸோ பைத்தான் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஏன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு பெரிய சின்டாக்ஸ், அஃப்கோர்ஸ் சின்டாக்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். சின்டாக்ஸ்னா என்னன்னா எப்படி நம்ம அந்த ப்ரோக்ராமிங் எழுத போகிறோம் அப்படிங்கிறது. பட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு இங்கிலீஷ் அதில் ஒரு சென்டென்ஸ் எழுதுற மாதிரி தான் வந்து பைத்தனோட சின்டாக்ஸ் இருக்க போகுது. ஸோ பைத்தான் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு நிறைய விதமான ஐ மீன் முறைகள் இருக்கு. ஸோ இப்போ ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அது வந்து டைரக்டா ஒரு ஹார்ட்வேர்லேயே இன்ட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு லாங்குவேஜ். இப்போ மைக்ரோ ப்ராசஸர் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து டைரக்டா நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டைரக்டா ஃபீட் இன் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ரிசல்ட் வரும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்புறம் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ கொஞ்சம் சின்டாக்ஸ் ஓரியன்டா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து வெல் டிஃபைன்டு சின்டாக்ஸ், ஒரு லைப்ரரி எல்லாம் கொடுத்து அந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுல இன்னி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்து சி. அதை உங்களுக்கு ப்ராபப்ளி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ சியில் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னா இட்ஸ் அ கம்பைல் ட்ரிவன் ப்ரோக்ராம். ஸோ இதில் மறுபடியும் ரெண்டு விதமா இதை பிரிக்கலாம் நம்ம. ஸோ கம்பைலர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னும் இன்டர்பிரேட்டர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். ஸோ இப்போ கம்பைலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ மெஷினுக்கு வந்து நம்ம என்ன பேசுறோங்கிறது புரியாது. அதனால இப்போ சி ப்ரோக்ராமிங் மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்கும்போது நீங்க அதுல சின்டாக்ஸ் என்ன இருக்கும்னா, ஒரு ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஸோ அந்த மாதிரி ஒரு லைப்ரரியை இன்க்ளூட் பண்றோம். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற லைப்ரரியை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ just a minute. ஓகே, ஸோ நம்ம இப்போ கம்பைலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். இன்னொன்று வந்து இன்டர்பிரட்டர். இப்போ இந்த மாதிரி ரெண்டா நம்ம அதை பிரிக்கிறோம். இப்போ இந்த கம்பைலர் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக நீங்கள் இப்போ சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு கோடு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூ ரைட் ஒரு லைப்ரரி. ஸோ இதெல்லாம் தான் சின்டாக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஏற்கனவே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஏன் லோ லெவல்னா, முடிஞ்ச அளவுக்கு அது டேரக்டா ஹார்ட்வேரோடயே இன்டர்ஃபேஸ் பண்ணி பேசும். இப்போ அசம்பிளி லாங்குவேஜ் நான் சொன்ன மாதிரி அசம்பிளி லாங்குவேஜ்ங்கிறது டேரக்டா ஹார்ட்வேர்லயே நீங்க பேசுறீங்க. இப்போ உங்க கம்ப்யூட்டர் இருக்குன்னா, கம்ப்யூட்டர்ல என்ன இருக்கு, உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு, பேசிக்ஸ் இல்லையா? ஸோ ஹார்ட்வேருங்கிறது தான் உங்களுக்கு ஆக்சுவலா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரன் பண்ணும். உங்களுக்கு மெமரி யூனிட்டா இருக்கலாம், அது எல்லாமே வந்து ஒரு உள்ள சிஸ்டம்குள்ள இருக்கிற ஒரு ஹார்ட்வேர். இப்போ அந்த ஹார்ட்வேரோட நம்ம சாஃப்ட்வேர் அப்படிங்கிற இன்னொரு கேட்டகரியில ரெண்டு விதமா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ டேரக்டா ஹார்ட்வேரோடய நம்ம பேசுறதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ்னா அசம்பிளி லாங்குவேஜ் ஆர் லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ லோ லெவல் லாங்குவேஜ் இப்போ சி மாதிரி இடத்துல என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் எழுதும்போது, ஸோ இது இது வந்து இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ திஸ் வில்
ஃபர்ஸ்ட் கெட் கம்பைல்டு. ஸோ கம்பைலர்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமிங் நீங்க இதுல என்ன சின்டாக்ஸ்ல எழுதுறீங்களோ இது கம்ப்யூட்டருக்கு புரியாது. அதனால இதை வந்து ஒரு மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட் அதுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். ஓகே, ஸோ மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டுக்கு கம்பைலர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம நிறைய பேர்ல சொல்லலாம். ஸோ ஆப்ஜெக்ட் கோடுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல பைட் கோட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பைலர் ட்ரிவன் ப்ரோக்ராம்க்கு வந்து கம்பைலர் வில் டிரான்ஸ்லேட். ஓகேவா, இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ கம்ப்யூட்டருக்கு புரியுற லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க போகுது. அண்ட் அப்போ என்ன நடக்கும்னா, இது மொத்த ப்ரோக்ராமும் நீங்க எவ்வளவு லைன் எழுதுறீங்களோ எல்லா லைன்ஸுமே வந்து ஒரே டைம்ல கம்பைல் ஆகி, ஸோ அந்த கம்பைல் டைம்ல உங்களுக்கு வந்து ஏதாவது எரர் இருந்தா கம்பைல் டைம் எரர்னு சொல்லுவோம். ஸோ சிலது வந்து ரன் டைம் எரர்னு சொல்லுவோம். ஸோ கம்பைல் டைம் எரர்னா நீங்க ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும்போதே ஏதாவது எரர்ஸ் இருந்ததுன்னா டீபக் பண்ணிக்கலாம், அதுல எரர்னு த்ரோ பண்ணிடும். சில சில எரர்ஸ் வந்து ரன் டைம், அதாவது இப்போ கம்பைல் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அதுல நீங்க கொடுக்குற இன்புட்னால ஏதாவது எரர் வந்தா அதெல்லாம் ரன் டைம் எரர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மொத்த ப்ரோக்ராமும் ஒரே டைம்ல கம்பைல் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வரும். இதுதான் வந்து கம்பைலர் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ். இன்டர்பிரட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு லைன் கோட் எழுதுறீங்கன்னா அந்த ஒரு லைன் டைரக்டா எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, ஸோ இன்டர்பிரட்டர் பேஸ்ட் லாங்குவேஜ் எல்லாமே வந்து நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். சில இடத்துல அதை வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கு, அப்புறம் பைத்தன். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்பிரட்டர் பேஸ்ட் லாங்குவேஜஸ். வைல் லோ லெவல் லாங்குவேஜஸ்ல உங்களுக்கு ஆர் கம்பைலர் பேஸ்ட் லாங்குவேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி++, ஜாவா இதெல்லாமே வந்து கம்பைல் நடக்கும். இப்போ ஜாவா தெரிஞ்சவங்க இல்ல சி++ தெரிஞ்சவங்களாம் சி பண்ணவங்களாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு சி ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜிசிசி அந்த ப்ரோக்ராம் நேம் டாட் சி இந்த மாதிரி ஒரு கம்பைல் பண்ணிட்டு, அண்ட் தென் இதோட ஆப்ஜெக்ட் கோட வந்து நான் ./a.out இந்த மாதிரி ஒரு கமாண்ட் கொடுத்து நான் ரன் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கம்பைல் ஆகும், அதுக்கப்புறம் தான் நீங்க அவுட்புட் ரன் பண்ணுவீங்க. இல்ல இப்ப ஜாவா எழுதுறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜாவா சி. ஸோ ஃபர்ஸ்ட் யூ கம்பைல் ப்ரோக்ராம் நேம் டாட் ஜாவா, அதுக்கப்புறம் யூ வில் சே ஜாவா அந்த ப்ரோக்ராம் நேம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் கம்பைலேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து ரன் ஆகும். ஆனா பைத்தன்ல வந்து நீங்க வந்து டைரக்டா ஒரு பைத்தன் ஃபைல ரன் பண்ணீங்கன்னா எவ்ரி லைன் ஒரு லைன் எடுத்து அது சீக்வன்ஸா அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு ரிசல்ட் அங்கங்க வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அண்ட் இதோட எக்ஸிகியூஷன் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பைலர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபாஸ்டா ரன் ஆகும், வைல் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அகைன் ரீசன் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு கம்பைலேஷன் போது மொத்த சோர்ஸ் கோடும் கம்பைல் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட்டே பண்ண போறீங்க. ஸோ ரன் ஆகும்போது அது கொஞ்சம் ஃபாஸ்டா ரன் ஆயிடும், ஆனா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா ரன் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபண்டமெண்டல் ஐடியா பிட்வீன் யுவர் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஓகே, இப்போ பைத்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம இப்ப பேசின மாதிரி இது ஒரு ஸ்கிரிப்டிங் ஆர் ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ பைத்தன்ல நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பைத்தன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து ரெகுலர் ஸ்கிரிப்டிங். ஸோ நீங்க ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதி ரன் பண்ணணும், டெய்லி ஜாப் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அதை ரன் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்க டெஸ்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா டெஸ்டிங்கான இதுவாகவும் நீங்க பைத்தன் கோடா எழுதலாம். ஸோ செலினியம் அந்த மாதிரி லைப்ரரிஸ் இருக்கு, பை செலினியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்டிங் ஆட்டோமேட்டட் டெஸ்ட் கேசஸ், ஐ மீன் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இதுக்கெல்லாம் வந்து பை செலினியம் இந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து இதை வெப் ஸ்கிராப்பிங் அந்த மாதிரியான கோடு எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ வெப் ஸ்கிராப்பிங்னா இப்போ இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய சில டேட்டாவை வந்து நான் ஃபெட்ச் பண்ணணும். ஸோ அது வந்து நான் இமேஜா ஃபெட்ச் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஃபெட்ச் பண்ணலாம், டேபிள்ஸை ஃபெட்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து வெப் ஸ்கிராப்பிங் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம இப்ப பாக்குறது வந்து டேட்டா சயின்ஸ் ட்ரிவன், அதுக்காகவும் நம்ம இது பண்றோம். ஸோ எல்லாத்துக்கும் நிறைய லைப்ரரி இருக்கு. லைப்ரரி அப்படின்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பொதுவா லைப்ரரினா நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய புக்கு எல்லாம் வச்சிருக்காங்க அதனால லைப்ரரின்னு சொல்றோம். அந்த மாதிரி பைத்தன்ல வந்து லைப்ரரி அப்படிங்கிறது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு லைப்ரரியும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அதுக்குள்ள. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நம்ம பார்க்க போறது நம்பை அப்படிங்கிற ஒரு லைப்ரரியும் பாண்டாஸ்னு ஒரு லைப்ரரியும். ஸோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு நிறைய நியூமரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இப்போ ஒரு மீன் கண்டுபிடிக்கிறது என்ன, ஒரு வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு நம்பை அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம்.
பாண்டாஸ்ல வந்து நீங்க ஒரு டேட்டா செட்டை ரீட் பண்றது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்றது, அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் வேல்யூ இம்ப்யூட் பண்றது, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்க்கு பாண்டாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இப்போ அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட். ஸோ வெப் டெவலப்மெண்ட்னா வந்து அதுல உங்களுக்கு அகைன் ஃப்ரண்ட் எண்ட், மிடில் வேர், பேக் எண்ட், இந்த மாதிரி நம்ம தனித்தனியா பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுல வந்து ஆப்வியஸ்லி நீங்க இதுக்கு வந்து 2 ஃப்ரேம் ஒர்க் இன்னைக்கு வைடா யூஸ் பண்றாங்க. ஸோ ஒன்னு வந்து ஃபிளாஸ்க் அண்ட் இன்னொன்னு வந்து ஜாங்கோ. ஸோ இந்த 2 லைப்ரரி பார்த்தீங்கன்னா இதுலயும் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வெப் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நம்ம பைத்தனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பைத்தன் வந்து நீங்க மல்டிபிள் ஃபேஸஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபீல்டுல உங்களுக்கு தேவையோ அதுக்கு சம்பந்தமா பண்ணிக்கலாம். பட் நம்மளோட அஜெண்டா வந்து டேட்டா சயின்ஸ் சம்பந்தமானது மட்டும்தான். ஸோ நம்ம மற்ற எதுவும் பெருசா பார்க்க போறது இல்லை. ஸோ இன்னைக்கு இனிஷியலி வி வில் ஜஸ்ட் டாக் அபவுட் தி பேசிக் ஸ்கிரிப்டிங். இனிஷியலா என்ன டேட்டா டைப் இருக்கு, அதை எப்படி ரன் பண்ணணும், எப்படி ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம மெயினா டேட்டா சயின்ஸ் வித் நம்பை அண்ட் பாண்டாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னாக்கா ஐடிஇ அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ அகைன் கம்பெனியில் இருக்கிறவங்களோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரோ உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ஐடிஇ அப்படிங்கிறது எதுக்கு முக்கியம் அப்படின்னா, ஸோ சில விஷயங்கள் நம்ம வந்து சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து எப்படி ஒரு ப்ரோக்ராமை எழுதணுங்கிறது தெரியும். பட் என்ன ப்ராப்பரான சின்டாக்ஸ் என்னங்கிறது சில சமயம் நமக்கு தெரியலனாலும் இந்த மாதிரி ஐடிஇ வந்து நமக்கு அந்த ப்ரோக்ராமிங்கை எழுதுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அப்போ பைத்தன் சம்பந்தமான ஐடி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா அகைன் நிறைய இருக்கு. ஸோ வி ஸ்டார்ட் வித் விஎஸ் கோட் அப்படிங்கிற ஒரு ஐடி இருக்கு. அண்ட் தென் நம்ம மெயினா யூஸ் பண்ண போறது, ஐ மீன் நான் யூஸ் பண்ண போறது அனகோண்டா. ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா அகைன் 2 இருக்கு. ஸோ இதுல ஒன்று வந்து ஜூபிட்டர் நோட் புக் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. ஸோ இதை வந்து ஜூபிட்டர் நோட் புக்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் ஸ்பைடர் அப்படிங்கிறது இன்னொரு ஐடி. ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த அனகோண்டா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஃப்ரீ டவுன்லோட். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஓப்பன் சோர்ஸ், அதனால யார் வேணா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விஎஸ் கோடுங்கிறது இது இது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடி. ஸோ C++ பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம். ஜாவா, பைத்தான், அந்த மாதிரி விஎஸ் கோடு இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ பேசிக்கலி மைக்ரோசாஃப்டோட ஒரு ப்ராடக்ட். ஸோ நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு பைசாம் அப்படிங்கிற ஒரு ஐடி இருக்கு. இது போக சின்ன சின்ன ஐடியா இருக்கு. இப்போ ஐடில்னே ஒரு ஐடி இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பிளெயினா இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த இப்போ நோட் பேட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு பிளெயின் என்விரான்மெண்டா இருக்கும். பெருசா உங்களுக்கு சப்போர்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்பர் டேப்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டோ கம்ப்ளீஷன் இருக்கும். நீங்க டைப் பண்ண டேப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம மெயினா இந்த ஐடிஇ அப்படிங்கறத யூஸ் பண்ண போறோம். ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா ஒரு நோட் பேட் ஃபைல் பிளெயினா இப்போ நான் யூஸ் பண்ற மாதிரி ஒரு நோட் பேட் ஃபைல்ல நீங்க பைத்தன் ப்ரோக்ராம் எழுதி அதை வந்து நீங்க .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு இதை மொத்தமா நீங்க ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு டைரக்டா வந்து நீங்க பைத்தன் சாம்பிள் .py அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஃபைல் இருக்குன்னா, ஸோ பைத்தன் sample.py இப்போ ஜாவா ரன் பண்ற மாதிரி இந்த மாதிரி நீங்க மொத்தமாவும் ஒரு சிங்கிள் பைத்தன் ஃபைலாவும் ரன் பண்ணிக்கலாம். மோஸ்டா இப்போ இந்த ஸ்பைடர் என்விரான்மெண்ட்லயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா .py ஃபைல்ஸ் இருக்கும். பட் இந்த ஜூபிட்டர் நோட் புக் ஃபைல்ல பாத்தீங்கன்னா மட்டும் .ipynbன்னு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இன்டராக்டிவ் பைத்தான் நோட் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷனே வந்து IPYNB அப்படிங்கிற ஃபார்மேட். இப்போ இதுல இருந்து நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னா நீங்க வந்து இதை ஒரு யூ கேன் டவுன்லோட் இட் ஆஸ் .py ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு PDF ஃபைலா எனக்கு வேணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க அதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஐடிஇ அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஸோ இதை தவிர டைரக்டா கமாண்ட் ப்ராம்ப்ட்லயும் போய் உங்களால ரன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ பைத்தன் என்விரான்மெண்ட் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனி ஒன் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு இன்ஸ்டால் ஆகலைன்னா டேரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோர்ல இருந்தும் வரும். ஆர் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஐ ஹாவ் என்விரான்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது இந்த அனகோண்டா வெர்ஷன். ஸோ இதுல நான் வந்து ஒரு நியூ டெர்மினல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர் நியூ பைத்தன் கோட் பேஸ். ஸோ டேரக்டா எனக்கு வந்து அந்த நோட் புக் அப்படிங்கிறதே எனக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ
ஆஸ் யூ கேன் சி ஹியர், இது வந்து ஒரு ஐபிஒய்என்பி அப்படிங்கிற ஃபார்மேட்ல ஆல்ரெடி இருக்கும். அண்ட் இதை நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்க டைரக்டா பைத்தன் கோட் ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா நீங்க டைரக்டா டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டெர்மினல்னு சொல்லுவோம். ஐ மீன் இந்த என்னோட மெயினா நான் வந்து இன்னும் பைத்தன் எதுவும் இன்ஸ்டால் பண்ணாததுனால இப்போ எனக்கு வந்து டைரக்டா அது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு ரீடைரக்ட் பண்ணும். பட் ஜூபிட்டர் இருக்கிறதுனால நான் இதுல போய் கூட கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா நான் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நான் இதுக்கு மீனிங் என்னன்றது சொல்றேன். பட் இப்போ இங்க ஐ ஹோப் உங்களால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்டராக்டிவா நான் வந்து ஒரு லைன் டைப் பண்றேன், இமீடியட்டா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்த லைன் டைப் பண்றேன், அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் வந்து பைத்தன் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெர்மினல் மூலமா நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய பைத்தன், திஸ் இஸ் சம்திங் வி கேன் டூ. அண்ட் இதுதான் வந்து ஜூபிட்டர் என்விரான்மெண்ட். ஓகே, யா. ஸோ ஜூபிட்டர் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நோட் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுலயும் வந்து நான் ஏ ஈக்குவல் டு 5 இந்த மாதிரி கொடுத்து இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ அந்த செல் வந்து அங்கேயே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ஸோ இமீடியட்டா வந்து யூ கேன் சி ஓகே திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ், அந்த மாதிரி வந்து நமக்கு அவுட்புட் உடனே தெரிஞ்சிடும். ஸோ இதுலயும் வந்து நீங்க பிரிண்ட் ஏ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இதில் ரன் பண்றதுக்கு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ரிசல்ட் எடுத்துரும். ஸோ இது யா யூ கேன் போஸ்ட் த கொஸ்டின் இன் த சாட். ஸோ யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன் த சாட். யா, ஸோ ஜூம் இது இந்த ஜூம் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்படுமா? விசிபிளா இருக்கா? சாட்ல யாராவது சொல்ல முடியுமா? ஓகே ஓகே, ஸோ ஃபைன், தேங்க்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பைத்தனோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்கா, ஸோ வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ எனி திங் தட் வி ஸ்டார்ட் வித். ஸோ இனிஷியலா அதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வேரியபிள்னா என்ன. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றியும் பேச போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு நமக்கு இனிஷியலாக தெரிய வேண்டிய பேசிக் விஷயங்கள். ஓகே, இப்போ நான் ஒரு லைன் டைப் பண்ணேன், ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு டைப் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம், ஏனா என்னது, 5னா என்ன, ரைட்? ஸோ இப்போ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வேரியபிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஏன்னா வேரியபிளில் தான் நீங்கள் எந்த வேல்யூவாக இருந்தாலும் ஸ்டோர் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ ஓகே இதெல்லாம் நான் அப்படியே சைமல்டேனியஸாக சொல்லிட்டே இருக்கேன். இப்போ டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஸ்பெசிஃபிக்கான டேட்டா டைப் இருக்கும். ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப், அண்ட் தென் ஃப்ளோட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். ஸோ இது வந்து உங்களுக்கு ஐ மீன் இன்டீஜர் வேல்யூஸ் வந்து நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கலாம், பட் ஹோல் நம்பரா மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ என்னால் ஒரு இன்டீஜரை வந்து 4.5ன்னு சொல்ல முடியாது. ஸோ 4.5 வந்து இன்டீஜர் கிடையாது. ஓகே, ஸோ 4 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர், -3ங்கிறது ஒரு இன்டீஜர், 17,286 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மைனஸ்லேருந்து பாசிட்டிவ் வேல்யூஸ்ல நீங்க வந்து எந்த நம்பர் வேணா கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்டீஜர். ஃப்ளோட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆக்சுவலி அந்த டெசிமல் பாயிண்டோட வருது. ஸோ இப்போ 3.45, 7.81, -4.6, இப்போ இதெல்லாம் வந்து ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பா நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டைப் வந்து பைத்தன்ல இருக்கு. ஸோ அகைன் இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சி ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சில டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஸோ அதுல சி ப்ரோக்ராமிங்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது டைரக்டா கிடையாது, அது கேரக்டர் அரே அப்படிங்கிற மாதிரி தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல சில டேட்டா டைப்ஸ் இருக்கும். இப்போ ஜாவாலேயே பிக் டேட்டா ஸ்பெசிஃபிக்கா ஜாவா, இப்போ ஹடூப் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அதுலலாம் வேற இன்ட் ரைட்டபிள், டெக்ஸ்ட் ரைட்டபிள் அந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கும்.
பட் நமக்கு வந்து இதுல பைத்தன்ல வந்து இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பேசிக் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம், ஆர் ஸ்டாண்டர்ட் பில்ட் இன் டேட்டா டைப்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது டைரக்டா வந்து நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் எழுதுறேன், ஹாய், ஹலோ, பைத்தன், இந்த மாதிரி வந்து நான் எழுதுறேன். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு என்ன என்ன டேட்டா டைப்பா இருக்கும்னா இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா இருக்கும். ஸோ எனக்கு ஸ்ட்ரிங் அப்படிங்கும்போது ஐ ஹாவ் டு என்க்ளோஸ் வித்தின் கோட்ஸ். ஸோ நான் சிங்கிள் கோட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை டபுள் கோட்லையும் நான் என்னால் கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஐ மீன் டெஸ்ட் கிளாஸ் ஆர் வாட் எவர். ஸோ நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை வந்து சிங்கிள் கோட்லையும் பாஸ் ஆன் பண்ணலாம், டபுள் கோட்ஸ்லையும் பாஸ் ஆன் பண்ணலாம். ஸோ ஹாய்ங்கிறதையும் நான் டபுள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து மல்டி லைன் கமெண்ட், அதை நான் அப்புறமா சொல்றேன். ஸோ 3 கோட்ஸ், அதாவது 3 கோட்ஸை வந்து நீங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இதுக்கு பேர் வந்து டாக் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா, நீங்க வென் யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் த ப்ரோக்ராம், ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது 3 கோட்குள்ள நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டாக் ஸ்ட்ரிங். ஸோ பேசிக்லி அது என்ன சொல்ல போறோம்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து எதை சம்பந்தமான ப்ரோக்ராம். ஏன்னா இப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதுவீங்க, ப்ராபப்ளி இப்ப கம்பெனில இருக்கீங்கன்னா நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா, ஸோ லேட்டர் ஆன் வந்து வேற யாராவது வந்து அந்த ப்ரோக்ராமை பார்த்தாலோ, இல்ல அவங்க அதுல ஃபர்தரா ஏதாவது ஆஹ், இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நினைச்சாலோ, ஸோ அவங்களுக்கு புரியறதுக்காக நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ்ல வந்து கமெண்ட்னு எழுதுவோம். ஸோ கமெண்ட் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ நீங்க ஹேஷ் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் லைன்ல வந்து ஓகே திஸ் இஸ் சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு நான் டைப் பண்றேன் அப்படின்னா, இந்த இந்த கமெண்ட் வந்து நமக்கு இப்ப பைத்தன்ல எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு கமெண்ட். அதே மாதிரி இந்த டாக் ஸ்ட்ரிங் ஆர் மல்டி லைன் கமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது நீங்க இந்த ஹேஷ்ல போட்டீங்கன்னா ஒரே ஒரு லைன்ல தான் எதுவா இருந்தாலும் எழுத முடியும். பட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் எழுதணும் அப்படின்னா அதை வந்து 3 கோட்குள்ள நான் என்னால எழுத முடியும். ஸோ இப்போ இந்த கோட் வந்து இப்போ ஒரு ஃபிபனாசி சீரீஸ் பத்தின கோடு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்க மல்டி லைன் கமெண்டா எழுதுறதுக்கு யூ கேன் யூஸ் இந்த 3 கோட்ஸ், அதுவும் பண்ணலாம். ஓகே, ஸோ கமிங் பேக் டு த டேட்டா டைப்ஸ், அப்போ நமக்கு இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் இதெல்லாம் வந்து பில்ட் இன் பேசிக் டேட்டா டைப்ஸ். இப்போ பைத்தன் ஸ்பெசிஃபிக்கான டேட்டா சைட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மெயினா 3 இருக்கு. ஸோ ஒன்று வந்து லிஸ்ட், இன்னொன்று வந்து டப்பிள் ஆர் டியூப்பிள், இன்னொன்று வந்து டிக்ஷனரி. ஸோ இதை பத்தி நம்ம குயிக்கா என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு இட் கேன் பி அ நேம். இப்போ வந்து ஒரு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஒரு நேம் வேணும், ரைட்? ஸோ தட் நான் வந்து நான் வேற ஏதாவது பிரிண்ட் பண்றதுக்கோ இல்லை வேற ஏதாவது ஸ்டோர் பண்றதுக்கோ என்ன பார்த்தா புரியணும், இது நான் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது புரியறதுக்காக நம்ம வேரியபிளுக்கு ஒரு நேம் அசைன் பண்றோம். அந்த நேம் வந்து யூஸ்வலா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 10 நம்பர்ஸ் தரேன், அந்த 10 நம்பர்ஸ் சம் பண்ண போறீங்க அப்படின்னா அப்ப அந்த வேரியபிள் நேம் வந்து சம் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். ஓகே, பட் பைத்தன்ல சில வேர்ட்ஸை வந்து நீங்க வேரியபிளா வைக்க கூடாது. ஸோ அதுக்கு பேர் வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே, இது நான் உங்களுக்கு ஐடியில டைப் பண்ணும் போதே காட்டுறேன், கலர்ஸ் மாறும். ஸோ அதனால தான் நம்ம ஐடி மாதிரி யூஸ் பண்றோம். ஏன்னா நீங்க வந்து ஏதாவது கீவேர்டு டைப் பண்றீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கலர் கோடிங் அசைன் ஆயிடும். இப்போ இன்ட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு, பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இன்பில்ட் ஃபங்க்ஷன். இப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பிரிண்ட் ஈக்குவல் டு 15 இந்த மாதிரி வந்து நீங்க வேரியபிளை அசைன் பண்ணக்கூடாது. அப்ப வேரியபிள் நேம் வந்து ப்ராப்பரான நேமிங் கன்வென்ஷனா இருக்கணும். ஸோ அது வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு சம்பந்தமான ஒரு நேமா கொடுக்கலாம். இப்போ ஃபிபனாசி சீரீஸ் ப்ரோக்ராம் பண்ண போறீங்கன்னா ஃபிபனாசி நம்பர் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். இல்லைன்னா சம் அப்படின்றது ஒரு கீவேர்டு, ஸோ சம் என் இந்த மாதிரி நீங்க நேம் கொடுத்துக்கலாம். அண்ட் இட் கேன் பி ஒரு காம்பினேஷன் ஆஃப் கேபிட்டல் லெட்டரும் கொடுக்கலாம், ஸ்மால் லெட்டர்ஸும் கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா பைத்தன் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஸ்மால் ஏக்கும் கேபிட்டல் ஏக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஏ ஈக்குவல் டு 10, கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ இப்போ பிரிண்ட் ஏன்னு நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது 10ன்னு பிரிண்ட் ஆயிடும். கேபிட்டல் ஏவை பிரிண்ட் பண்ணீங்கன்னா இது வந்து 100ன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, அப்போ வேரியபிள் நேம்லயே நீங்க இப்போ வந்து சம் என் இப்படின்னு ஒன்று வைக்கிறீங்க, ஸ்மால் சம் என் அப்படின்னு பின்னாடி எங்கேயாவது இதை வந்து நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா இது எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா இந்த எஸ் ஸ்மால்ல இருக்கு, இது கேப்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இது கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் இது வந்து நம்ம கேஸ் சென்சிட்டிவிட்டி பார்க்க போறோம் பைத்தன்ல. ஸோ பைத்தனோட பேசிக் டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பைத்தன் ஸ்பெசிஃபிக்கா என்னெல்லாம் இருக்குன்னா லிஸ்ட்ன்றது ஒன்று இருக்கு, டப்பிள் ஆர் டியூப்பிள்,
அப்புறம் டிக்ஷனரி. ஸோ இதை பத்தி நம்ம கொஞ்ச நேரத்துல இப்போ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம கமிங் பேக் டு த வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ மெயினா அடுத்தது நமக்கு என்ன தெரியணும்னா, இப்போ இந்த ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்றேன். அப்ப அது ஈக்குவல் டுங்கிறது என்ன? அது வந்து ஒரு ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து இப்போ ஐ வாண்ட் டு ஸ்டோர் வேல்யூ. நான் வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை ஏதோ ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். அப்ப அதுக்கு எனக்கு ஒரு ஆப்ரேட்டர் தேவை. ஓகே, அப்போ எனக்கு என்னெல்லாம் ஆப்ரேட்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா இப்போ உங்களுக்கு பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ரைட்? இப்போ நான் வந்து ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன், ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 10. அப்போ நான் வந்து ஏ பிளஸ் பிஏ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பிளஸ் அப்படிங்கும்போது பிளஸ் வந்து பேசிக்கா அடிஷன். ஸோ ஏ பிளஸ் பி. ஓகே, அண்ட் ஏ மைனஸ் பி, ஏ ஐ மீன் ஸ்டார் பி அண்ட் ஸோ ஆன். ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இப்போ இதுல எக்ஸ்ட்ராவா நமக்கு பைத்தன்ல ஒன்று என்ன இருக்குன்னா, டபுள் ஸ்டார் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பவர். ஓகே, ஸோ அதாவது எனக்கு வந்து இப்போ 2 பவர் 5 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 5ன்னு வச்சுட்டு ஏ டபுள் ஸ்டார் பி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்போ திஸ் இஸ் அ நியூ ஆப்ரேட்டர் ஸ்பெசிபிக் ஃபார் பைத்தன், வேர் யூ சே டபுள் ஸ்டார் அப்படின்னா பவர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல, அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். சேம் வே லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல வந்து உங்களுக்கு அண்ட், ஆர், ஸோ இந்த மாதிரியான இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டா வி ஆர் கோயிங் டு யூஸ் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ். அதாவது இப்போ யூஸ்வலாக சி அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, ஆருக்கு வந்து இந்த மாதிரியான சிம்பிள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பைத்தன்ல டைரக்டாவே வந்து வி ஆர் கோயிங் டு யூஸ் அண்ட், ஆர் இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொன்று இந்த ஐ மீன் டேட்டா டைப்ல பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஒன் மோர் திங் கால்ட் அஸ் பூலியன். ஸோ அப்போ பூலியன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி மட்டும் ரிசல்ட் வரும். ஸோ அதுக்கு பேர் வந்து பூலியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பேசிக் டேட்டா டைப்ஸா என்ன, பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், இதெல்லாம் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அண்ட் ஸ்பெசிஃபிக் டு பைத்தன் வந்து உங்களுக்கு லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, அண்ட் ஒவ்வொரு லைப்ரரி ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நமக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம ஐ மீன் நம்பை எல்லாம் பார்க்கும்போது நான் அதை திரும்ப அதை பத்தி பேசுறேன். இதுக்கப்புறம் வந்து நமக்கு இப்போ இது வந்து கம்பாரிசனுக்கு. ஸோ கம்பாரிசனுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இதுல வந்து திஸ் இஸ் கால்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஒரு சிங்கிள் ஈக்குவல் டு நான் போடுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். டபுள் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டேன்னா ஈக்குவல்ஸ் டு ஆப்ரேட்டர். அண்ட் தென் எனக்கு லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாம் வந்து கம்பாரிசனுக்கு. அதாவது என்கிட்ட ரெண்டு வேல்யூ இருக்கு, அஃப்கோர்ஸ் இது வந்து அசைன்மெண்ட் தனி. ஸோ இதெல்லாமே கம்பேர் பண்ண போறேன். இப்போ என்கிட்ட ஏ அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு, பி அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குன்னா, இப்போ ஏ விட பி ஜாஸ்தியா இருக்கா, இல்ல ஏவும் பியும் ஈக்குவலா, இல்ல லெஸ் தேன் ஈக்குவல் டுவா இருக்கா, இல்ல நாட் ஈக்குவல் டுவா இருக்கா, இதெல்லாம் வந்து நான் என்னால செக் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ அப்போ பேசிக்கா நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ங்கிறது ஒரு வெறும் நேம். இப்போ வந்து எனக்கு ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி ஒரு டேட்டா, ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்க, அதுதான் வந்து உங்களுக்கு வேரியபிள், ரைட்? அப்புறம் அந்த வேரியபிள்ல நீங்க ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ண போறீங்க, அந்த ஸ்டோர் பண்றது தான் வேல்யூ. ஓகே, அந்த வேல்யூ தான் இட் இஸ் கோயிங் டு பி ஸ்பெசிபிக் டு த டேட்டா டைப். ஸோ நீங்க ஏதோ ஒரு டேட்டா டைப்பை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ பைத்தன்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க எங்கேயுமே வந்து யூ டோன்ட் ஹேவ் டு டாக் அபவுட் த ஒன் செக். ஓகே, ஸோ இப்போ சி ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன ஸ்பெசிஃபை எப்படி பண்ணணும்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. ஓகே, அதாவது ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணும்பொழுது இதுக்கு பேர் இனிஷியலைசேஷன் பேர். ஸோ ஐ எம் இனிஷியலைசிங் வேரியபிள் கால் ஏ. ஸோ இதுதான் இப்போ ஏ, இது டேட்டா டைப், இது வேல்யூ. ஓகே, அப்போ சி இல்ல ஜாவா இந்த மாதிரி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன, இப்போ ஃப்ளோட் பி ஈக்குவல் டு 4.7 இந்த மாதிரி நீங்க சொன்னா மட்டும்தான் கம்பைலருக்கு புரியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது கம்பைலர் லாங்குவேஜ். ஸோ இது நீங்க கம்பைலருக்கு அனுப்பும்போது கம்பைலருக்கு வந்து இது என்ன டேட்டா டைப்னு புரிஞ்சாதான் அதுக்கேற்ற மெமரியை வந்து அலோகேட் பண்ணும்.
ஸோ ஒரு வேரியபிளை நீங்க ஸ்டோர் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து உங்களோட பேக் எண்ட்ல ஒரு மெமரி அலோகேட் ஆகும். ஸோ அந்த மெமரிலேருந்து தான் நீங்க வேல்யூ அதுக்கப்புறம் எங்கேயாவது இப்போ பின்னாடி வந்து அதை நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம், அதை நான் வந்து ஏ அப்படிங்கிறதுல இப்போ என்ன வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணேன்னு பார்க்கணும் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு சாரி ஒன் செகண்ட். ஓகே, சாரி, தெர் வாஸ் a question in the chat. ஸோ இந்த சிம்பிள் பத்தி கேட்டிருந்தீங்க. இது வந்து லெஸ் தேன் சிம்பிள். ஓகே, ஸோ இது வந்து லெஸ் தேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கும்போது நான் சொல்றேன். ஸோ நம்ம வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இஃப் ஏ லெஸ் தேன் பி இந்த மாதிரி எழுதும் போதெல்லாம் நமக்கு வந்து ஆப்வியஸ்லி இந்த இந்த மாதிரியான கம்பேரிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏ லெஸ் தேன் பி, ஏ கிரேட்டர் தேன் பி, அந்த மாதிரி நீங்க கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இது லெஸ் தேன், இது கிரேட்டர் தேன். ஸோ இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, இது கிரேட்டர் தேன், ஈக்குவல் டு, இது நாட் ஈக்குவல் டு. ஓகே, யா. ஸோ கமிங் டு திஸ், இப்போ பைத்தன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பண்ண வேணாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கும் போது ஐ ஜஸ்ட் சிம்பிளி ரோட் லைன் கால் ஏ ஈக்குவல் டு 10 அண்ட் பிரிண்ட் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பை டிஃபால்ட்டா இது என்ன டேட்டா டைப்பா இருக்குங்கிறது பைத்தனுக்கு இன்டர்பிரட்டர் சொல்லிடும். ஓகே, ஸோ பிகாஸ் நீங்க இது இன்டர்பிரட்டர்ல தள்ளும்போது ஏ வந்து இப்போ என்ன, அப்போ அதை நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கும் எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் வித் டைப். ஸோ இப்போ நான் டைப் ஏ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா இதோட ரிசல்ட் வந்து எனக்கு என்னவா இருக்கும்னா இன்டீஜரா இருக்கும். ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக்கா பைத்தனே அது இதை வந்து பாத்துக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பிளிசிட்டா இந்த மாதிரி சி ப்ரோக்ராமிங்ல எழுதுற மாதிரி பண்ண வேண்டாம். இப்போ நான் இன்னொரு வந்து எல் இஸ் ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு நான் தரேன். ஓகே, ஸோ இப்போ நான் பிரிண்ட் எல் ஆர் டைப் ஆஃப் எல் இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து எனக்கு என்ன வரும்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, நான் டைப் பண்ணியும் காட்டுறேன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ இப்படி இப்படி கொடுத்துட்டு டைப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தேன்னா ஸோ அது வந்து அகைன் இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ பூலியன். ஓகே, ஸோ இந்த மாதிரி அது என்ன டைப்பா இருக்குங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து பைத்தனே நமக்கு சொல்லிடும். ஸோ இதுதான் வந்து பைத்தன்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ யா, பைப்லைன் சிம்பிள் வந்து அகைன் அது ஆர் ஆப்ரேட்டர். ஓகே, இது வந்து நீங்க தனியா ஆப்ரேட்டர்ஸ் யூ கேன் ஆல்சோ யூஸ் இட் அஸ் யூனோ திஸ் இஸ் அண்ட் ஆப்ரேட்டர், திஸ் இஸ் ஆர் ஆப்ரேட்டர் ஜென்ரலா. ஆனா நான் சொன்ன மாதிரி பைத்தன்ல நம்ம டைரக்டா வேர்ட்ஸே யூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆண்ட்னே யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெண்டு கண்டிஷன் செக் பண்ண போறேன். ஓகே, நான் ஒரு கோட் போடும்போது நான் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ லைக் எங்க இதை அண்ட் ஆர் எப்படி யூஸ் பண்றதுங்கிறது நான் ப்ரோக்ராமிங்ல உங்களுக்கு சொல்றேன். So I hope இது வரைக்கும் it is clear. So let me go back to the code. இங்க வந்து அவங்களுக்கு இப்போ டைப் பண்ணியும் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள் பார்த்தோம். ஸோ இதுதான் வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது தான் நமக்கு வேரியபிள். பிரிண்ட் ஏ. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னாலே பிரிண்ட் அப்படிங்கும்போது ஒரு கலர் கோடிங் ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆயிடுது. ஓகே, இதுதான் நான் சொன்னது, இதுக்கு பேர் தான் கீவேர்டு. ஓகே, பைத்தன்ல இந்த மாதிரி நிறைய கீவேர்டு இருக்கு. இப்போ நீங்க இன்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ ஐஎன் வரைக்கும் அதுவும் ஒரு கீவேர்டு. ஓகே, ஸோ இன் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு, அதுக்கும் கலர் கோடிங் மாறுது. ஸோ கொஞ்சம் போல்டுல வருது. இப்போ ஆண்ட் சொன்னேன், ஆண்டுங்கிறது ஒரு கீவேர்டு, ஆருங்கிறது ஒரு கீவேர்டு. ஓகே, இந்த மாதிரி பைத்தன்ல ஸ்பெசிஃபிக்கா சில இதெல்லாம் கீவேர்ட்ஸ் ஆர் ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் நீங்க வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னா அதுக்காக எரர் வருமானு கேட்டா எரர் வராது. இப்ப நான் and equal to 5 அப்படின்னு என்னால கொடுக்க முடியும். இதை நான் ரன் பண்ணேன்னா ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர்ஸ் த்ரோ பண்ணும், சின்டாக்ஸ் எரர் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் int equal to 5 இப்படி கொடுத்தேன்னா இது எடுத்துக்கும். ஆனா ஆக்சுவலா இதை நான் பண்ண கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா இப்ப int அப்படிங்கிறது ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் வேர்ட், அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஆர் சே இப்ப பிரிண்ட் அப்படின்னு நான் இங்க கொடுத்தேன் மேல. ஓகே, இப்ப பிரிண்ட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தேன்னா எரர் த்ரோ பண்ணாது. ஓகேவா? ஸோ சிலதுக்கு எரர் த்ரோ பண்ணும் ஆப்வியஸ்லி. ஏன்னா அண்ட் ஈக்குவல் டுன்னு பாத்தீங்க அது சின்டாக்ஸ் எரர் த்ரோ பண்ணுச்சு. ஏன்னா ஆண்டுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர் அந்த இடத்துல. பட் இப்போ இன்ட் பிரிண்ட் இதெல்லாம் கீவேர்டு. அப்ப கீவேர்டுக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா இப்ப நான் பிரிண்ட் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன ஆயிடுச்சுன்னா ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ஸோ பைத்தன்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். யூசருக்கு எப்பவுமே அதிகபட்சமான ஐ மீன் ப்ரையாரிட்டி இருக்கும். ஸோ நீங்க எதை வேணாலும் ஓவர் ரைட் பண்ணலாம். ஸோ ஓவர் ரைட்னா ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அந்த விஷயத்த நான் மாத்தி ஏதோ ஒண்ணு பண்ணிடுறேன். அப்படி பண்ணேன்னா இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப இந்த பிரிண்ட் அப்படிங்கிறது இது ஆக்சுவலா ஒரு ஃபங்க்ஷன் ரைட்டா. இப்ப நான் பிரிண்ட் ஏ நீங்க கொடுக்கும்போது எனக்கு இந்த ரிசல்ட்ல அந்த ஏவோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏ ஈக்குவல் டு ஃபைன் கொடுத்தேன், அப்புறம் பிரிண்ட் ஏன்னு கொடுக்கும்போது எனக்கு ஃபைங்கிறது பிரிண்ட் ஆச்சு. பட் இப்போ நான் வந்து பிரிண்ட்டுக்கு வேற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். இப்போ பிரிண்ட் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டேன். அப்ப என்ன நான் என்ன பண்ணிட்டேன், பிரிண்ட்ங்கிறது ஒரு ரிசர்வ்டு வேர்டு, ஒரு கீவேர்டு. ஆனா தெரியாம அந்த வேர்டை வந்து ஐ மீன் அந்த வேர்டுக்கு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அப்ப நான் சொன்ன மாதிரி யூசருக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி பைத்தன் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க யூசரை நீங்க என்ன ஓவர் ரைட் பண்றீங்களோ, இப்ப அந்த பிரிண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி போயிடுச்சு. இப்ப என்னால பிரிண்ட் 10ன்னு கொடுத்தா எனக்கு ஐ மீன் சாரி பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஏ இப்ப முன்னாடி இங்க இப்ப இந்த இடத்துல பிரிண்ட் ஏ ரன் ஆச்சு, இங்க ரன் ஆகல. ஏன் ஆகல? ஏன்னா பிரிண்ட்டுக்கு நம்ம மீனிங்கே மாத்திட்டோம். ஓகேவா? இப்ப பிரிண்ட்ங்கிறது ஒரு நம்பர் விச் இஸ் கால் 10. ஓகே, இப்ப நான் ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் ரன் பண்ணேன்னா பாத்தீங்கன்னா 10ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது பாருங்க. ஸோ இதுதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அதனால தான் வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வி ஷுட் நாட் கிவ் எனி ரிசர்வ் வேர்ட்ஸ். சரி, அப்படி கொடுத்துட்டேன், அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ யூ ஹேவ் அனதர் கீவேர்ட் கால் டெல். ஸோ நான் டெல் ஆஃப் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த பிரிண்ட்ங்கிறதோட வேல்யூ எனக்கு போயிடும். ஓகே, பழையபடி என்னோட பிரிண்ட் வந்து ஃபங்க்ஷனாலிட்டியா மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஏன்னு பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு அந்த ரிசல்ட் வந்துடும். ஸோ இன்னொரு கீவேர்டு என்ன பார்த்துருக்கோம், இப்போ டெல் அப்படிங்கிறது ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ டெல்லுங்கிறது டெலீட்டோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ அதனால பைத்தனோட சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசிக்ஸ் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ்ல நம்ம எப்படி பேசுறோங்கிறது உங்களுக்கு தெரியும்னா பைத்தன் வந்து ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ஏன்னா சின்டாக்ஸ் வந்து அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல என்ன பேசுறோமோ, இப்போ நான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்கும்போது சொல்றேன். இப்போ ஒரு இஃப் எல்ஸ்லாம் எழுதும்போது நம்ம நார்மலா ஒரு இஃப்லாம் ஒரு கண்டிஷனோட ஒரு விஷயத்த பண்றோம்னா என்ன பண்ண போறோங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோமோ அப்படியே பைத்தன்ல எழுதலாம். அதுதான் வந்து பைத்தனோட பெரிய அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இப்போ நான் டெல் அப்படிங்கிற இன்னொரு கீவேர்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெல்லுங்கிறது டெலீட். ஸோ தெரியாம நான் இந்த மாதிரி இப்போ இன்ட் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டேன். அப்ப இன்ட்டும் எனக்கு வந்து ஆக்சுவலா எனக்கு கீவேர்ட். ஸோ நான் திரும்ப என்ன பண்ணணும், டெல் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ இதுவும் எனக்கு ஐ மீன் நான் பண்ண தப்பை ரெக்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் அ அட்வான்டேஜ், ரைட்? ஸோ இதுல இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி இந்த ஐடியில வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் கலர் கோடிங் மூலமா நீங்க உங்களால இங்க பார்க்க முடியுது. இப்ப நார்மல் வேரியபிள் எல்லாமே வந்து பிளாக் கலர்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபிபனாசி நம்பர் இப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், இல்ல ஃபோன் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபோன் நம்பர் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இதுல வந்து ஒரு 1 2 3 4 5 அப்படி கொடுத்தேன்னா ஸோ இது வந்து இப்ப பிளாக் கலர்ல இருக்கு, ரைட்? அப்போ ஒரு வேரியபிள் நேம் வந்து நீங்க ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா அது பிளாக் கலர்ல இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது ஒரு இந்த மாதிரி ரிசர்வ்டு வேர்டோ இல்லை கீவேர்டோ யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கலர் மாறிடும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ அண்ட் இன் ஆர் இது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ். ஸோ டெல் பிரிண்ட். ஸோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சிலது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நான் திரும்ப சொல்றேன் ஃபங்க்ஷன்னா என்ன இதெல்லாம் நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்வ்ட் வேர்ட்ஸ். அப்ப இதுக்கெல்லாம் வந்து நீங்க வேரியபிள் அசைன் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து போயிடும். ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து ஒரு ரூலா சொல்றாங்க. பட் நான் சொன்ன மாதிரி இதை நீங்க பண்ணா எரர் த்ரோ பண்ணுமானா சிலதுக்கு எரர் வரும், சிலதுக்கு எரர் வராம கூட இருக்கலாம். இப்ப நான் 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நான் வெறும் and ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தேன்னா அது எனக்கு எரர் த்ரோ பண்ணிடும். பிகாஸ் andங்கிறது இட் வில் எக்ஸ்பெக்ட் 2 வேல்யூஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அதாவது ஏ அண்ட் பி. அப்ப ஏ அண்ட் பி ரெண்டுத்துக்கும் வேல்யூ என்னன்றது சொல்லும். ஓகே, ஸோ இதுக்கு தவிர வந்து நமக்கு பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் சம்மோன் இஸ் ஹெல்பிங் மீ இன் த சாட் அஸ் வெல். தேங்க்ஸ் ஃபார் தட். ஓகே, ஸோ பிட்வைஸ் அப்படின்னா இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்தேன்னா அந்த 5க்கான பிட் வேல்யூ வந்து ஐ மீன் யூ கேன் ரைட் இட் இன் பிட்வைஸ் நோட்டேஷன். அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1011 அப்படிங்கிற ஒரு 4 பிட் ரெப்ரஸன்டேஷனா நீங்க ஒரு நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா 1000 1011 இந்த மாதிரி பிட்டா இருக்கும். அப்ப அந்த பிட் வைஸா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பிட் வைஸ் ஆர் பிட் வைஸ் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைப்லயே வந்து இப்ப நான் அந்த நோட் பேட்ல போட்ட மாதிரி தெர் இஸ் கப்புள் ஆஃப் திங்ஸ். ஸோ இது வந்து டைரக்டா அண்ட் ஆர் சிம்பிள். இப்ப நான் இதுல வந்து வெறும் ஒரு ஆம்பர்சென்ட் வேல்யூ தான் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து பிட் வைஸ் ஆண்ட்னு சொல்லுவோம்.
அதாவது இப்ப நம்ம 4 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து நான் 1000 இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். சாரி 0100 வாட் எவர். ஓகே, இப்போ 5ங்கிற நம்பரை வந்து நான் 0101 ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து 4+5 பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் டூ அ பிட் வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ 0+1 00 1+1 அந்த மாதிரி பிட் வைஸும் என்னால் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். பட் அது எங்க யூஸ் பண்றோங்கிறது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ஐடியா அபவுட் டேட்டா டைப்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ டைப் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ இப்போ நான் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா, இப்போ நான் ஏற்கனவே ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், 5 நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ நான் டைப் ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ணும்போது இன்டீஜர்னு எனக்கு ரிசல்ட் வருது. ஓகே, ஸோ நீங்க வேற ஏதாவது ஐடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்பிளிசிட்டா நீங்க என்ன பண்ணணும்னா பிரிண்ட் டைப் ஏ அந்த மாதிரி நீங்க கொடுக்கணும். அப்பதான் ரிசல்ட் ஐ மீன் கீழே பாப்புலேட் ஆகும். சில சமயம் பிரிண்ட் அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்தா மட்டும்தான் வேல்யூ வரும் அப்படிங்கறது ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ நான் பி ஈக்குவல் டு 10.7 அப்படின்னு கொடுத்தது டைப் ஆஃப் பி, ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃப்ளோட்னு எடுத்துக்கும். ஸோ இதுதான் அட்வான்டேஜ். நீங்களா வந்து மேனுவலா ஆர் எக்ஸ்பிளிசிட்டா நீங்க சொல்ல வேண்டாம், பிங்கிறது ஃப்ளோட்டா தான் நான் கொடுக்க போறேன்னு நீங்க சொல்ல வேண்டாம். பைத்தன் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது சி ப்ரோக்ராமிங்ல நான் இப்போ ஒரு இன்டிஜர் ஃப்ளோட் ஆட் பண்ணணும் அப்படின்னா தென் அதுக்கு வந்து டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும். அதாவது எல்லாத்தையும் ஒரே டைப்புக்கு கொண்டு வந்து தான் என்னால் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோ இல்லை வேற ஏதாவது ஆப்ரேட்டரோ என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து சில விஷயங்களை நான் டைரக்டாவே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏ அண்ட் பி ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏங்கிறது எனக்கு இன்டிஜரா இருக்கு, பிங்கிறது ஃப்ளோட்டா இருக்கு. அதனால இது ஏதாவது ப்ராப்ளம் வருமானா வராது. ஏன் வராதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்டர்னலா அது டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கும். ஸோ டைப் கன்வர்ஷன் டைப் காஸ்டிங்னா என்ன அர்த்தம்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்பா அதை மாத்துறது. ஓகே, இப்போ நான் A+B ரன் பண்ணேன்னா ஏல வந்து எனக்கு 5 இருந்தது, பி வந்து 10.7 இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது ரெண்டும் ஆட் ஆகி எனக்கு 15.7 ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்போ எது வந்து எனக்கு தேவையான விஷயமோ அதை நான் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து சி அப்படிங்கிற ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்றேன், ஆர் ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு A+B அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்போ ரிசல்ட்டுங்கிற வேரியபிள்ல ஐ எம் ஸ்டோரிங் திஸ் வேல்யூ கால்ட் 15.7. ஸோ 10.7யும் 5 ஆட் பண்ணி எனக்கு வருது. ஓகே, இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணலாம்னா இன்டீஜரா மாத்தலாமா அப்படின்னா மாத்தலாம். இதான் வந்து டைப் கன்வர்ஷன் பேர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டைப் கன்வர்ஷன் ஆர் டைப் காஸ்டிங். ஸோ எப்படி வேணா சொல்லலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஹேஷ் அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து கமெண்ட். ஸோ உங்க இன்டர்பிரட்டர் வந்து அது நீங்க ஹேஷ்க்கு அப்புறம் என்ன கொடுக்குறீங்களோ அதை பத்தி கண்டுக்காது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஐ மீன் மல்டி லைன் கமெண்டா இந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்குள்ள நீங்க எதை டைப் பண்ணாலும் திஸ் இஸ் நாட் கோயிங் டு கெட் எக்ஸிக்யூட்டட். ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரிசல்ட்டுங்கிற ஒரு வேல்யூ ஐ மீன் ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த வேல்யூ என்ன 15.7. ஸோ 15.7ங்கிறது ஆக்சுவலா என்ன ஒரு ஃப்ளோட் நம்பர். பட் நான் அதை வந்து எனக்கு அது ஃப்ளோட்டா வேண்டாம், எனக்கு அது இன்டீஜரா மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம மாத்துறோம்னா ஸோ அஃப்கோர்ஸ் இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா நீங்க சில இன்ஃபர்மேஷனை லூஸ் அவுட் பண்றீங்க. ஸோ 15.7 நீங்க 15 அப்படிங்கிறத தான் எடுத்துக்கிறீங்க. ஸோ இன்டீஜரா டைப் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டெசிமலுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் அது இக்னோர் ஆயிடும். ஓகே, ஸோ இது வந்து ரவுண்ட் ஆஃபோ இல்லை சீலிங்கோ ஃப்ளோரிங்கோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் ஐ மீன் நம்ம யூஸ் பண்ணல. அதனால வெறும் டைப் கன்வர்ஷனா பண்ணீங்க அப்படின்னா ஒரு டெசிமல் வேல்யூ இருக்கு. இப்போ 14.2 அப்படின்னு இருந்ததுன்னா 14 தான் வரும். 15.7 இருந்தால் 15 தான் வரும். ஓகே, ஸோ இட் டசன்ட் ரவுண்ட் ஆஃப். அதுவோ ஆட்டோமேட்டிக்கா இப்போ யூஸ்வலா நம்ம 14.5 இருந்ததுன்னா 15க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் ரவுண்ட் ஆஃபா டேரக்டா டைப் கன்வர்ஷன்ல பண்ண மாட்டோம். பட் அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்பையிலேயே வந்து நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுலயுமே வந்து நமக்கு ரவுண்டு அந்த மாதிரியான ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ரவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ரவுண்ட் ஆஃப் 15.2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 15 அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இதே வந்து நான் 15.7 கொடுத்தேன்னா 16 ரவுண்ட் ஆஃப் ஆகும். இது உங்களுக்கு ஆல்ரெடி மேத்தமேட்டிக்கலா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரிங் டைப்க்கு வரேன். ஸோ இது வரைக்கும் ஐ வில் சி இஃப் there's any question in the chat. ஐ திங்க் இப்போ வரைக்கும் எல்லாமே ஆன்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, டன். ஸோ
ஓகே, நான் வந்து டைப் காஸ்டிங்கும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வி வில் மூவ் ஆன் டு சம் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பி அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் விச் இஸ் 14.7. ஸோ நான் சொன்ன மாதிரி பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா, பியோட டைப் என்ன அப்படின்னு நீங்க பைத்தான் கிட்ட கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் பண்றது தான் என்னன்றது இப்போ நான் ஃபங்க்ஷன் சொல்லும்போது சொல்றேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ டைப் பின்னு நான் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட்ல ஃப்ளோட்னு வந்தது, ரைட்டா? இப்போ எனக்கு வந்து ரிசல்ட் ஃப்ளோட்ல வர வேண்டாம், எனக்கு இன்டிஜராவே இருக்கட்டும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகேவா? அப்போ ஒரு டேட்டா டைப்ல இருந்து கன்வெர்ட் ஒன் டேட்டா டைப் டு அனதர் டேட்டா டைப். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டைப் கன்வர்ஷன் ஆர் டைப் காஸ்டிங்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப எனக்கு ரிசல்ட் வந்து எனக்கு ஃப்ளோட்லயே இருக்கலாம். அந்த மாதிரியா இருந்ததுன்னா யா இஃப் த அவுட்புட் இஸ் 18.7 இருந்ததுன்னா 18 தான் ரிட்டர்ன் பண்ணும், 19 ரிட்டர்ன் பண்ணாது. ஓகே, ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இது ரவுண்ட் ஆஃப் பண்ணாது. ஓகே, ரவுண்ட் ஆஃப் வந்து தனி ஃபங்க்ஷன் இருக்கு, ரைட்டா? ஸோ டைப் கன்வர்ஷன் ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ணாது. 14.7 வந்து நீங்க டைப் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 14 தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ டைப் கன்வர்ஷன் பண்றது எனக்கு ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இந்த இன்ட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 14 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இப்போ இதே எஸ்டிஆர் ஆஃப் பி அப்படின்னு என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியும். ஸோ என்ன ஆகும்னா கோட்ஸ்ல 14.7 வரும். ஓகே, வைஸ் வர்சா இஸ் ஆல்சோ பாசிபிள். பட் ஒரு சில டைப் கன்வர்ஷன்ஸ் என்னால பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் பூலியனா மாத்தலாமான்னா மாத்த முடியாது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கு, ஏ ஈக்குவல் டு ஹலோன்னு இருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து என்னால இன்டீஜரா மாத்த முடியுமானா மாத்த முடியாது. ஸோ நீங்க வந்து எந்தெந்த வேல்யூ யூஸ் பண்ணலாம், பண்ண முடியாது, அந்த மாதிரி நீங்க யோசிச்சுக்கணும். ஓகே, ஸோ யா ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு ரவுண்டுனே ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் அப்புறமா சொல்றேன். ஸோ ரவுண்டுன்னு இருக்கு, ஃப்ளோர் இருக்கு, சீல் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பேசும்போது அப்புறமா நான் சொல்றேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு ஹலோன்னு இருக்கு இல்லையா? ஆம், இப்போ ஏ ஹலோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா இப்போ நான் வந்து டைப் ஆஃப் ஏன்னு பண்ணும்போது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து இது இன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ப்ராப்ளம் வரும். ஓகேவா? அதனால எல்லா வேல்யூவையும் நம்மளால டைப் கன்வர்ஷன் பண்ண முடியாது, ரைட்? பட் இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 10ன்னு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவா இருக்கு. ஸோ இப்போ டைப் ஆஃப் ஏ வந்து எனக்கு இன்டீஜர். இப்போ நான் இதை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இது என்னால பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ன ஆயிருக்கு, கோட்ஸ்குள்ள அந்த 10 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஆப்போசிட் ஆஃபும் என்னால இதை பண்ண முடியும். இப்போ ஏ ஈக்குவல் டு 10ங்கிறத நான் கோட்ஸ்லயே கொடுத்துட்டு இதை வந்து இப்போ நான் இன்டீஜரா மாத்தினேன் அப்படின்னா எனக்கு மாறிடும். ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு சில இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நான் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்துல. இப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறோம் அப்படின்னா அது எப்படி வாங்குறதுன்னு சொல்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ டைப் கன்வர்ஷன் ஆனால் எல்லா டைம்லயும் பாசிபிளா இருக்க முடியாது. ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வச்சுட்டு அதை இன்டீஜரா டைப் கன்வெர்ட் பண்ணா எரர் வரும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ பட் ஃப்ளோட் வேல்யூவை நீங்க இன்டீஜரா மாத்தினீங்கன்னா டெசிமல் வேல்யூ போயிடும். இப்போ இன்டிஜர் வேல்யூ ஃப்ளோட்டா மாத்தினா என்ன ஆகும்? இப்போ ஏ ஈக்குவல் டு 10ன்றது ஒரு இன்டிஜர் வேல்யூவா இருக்கு அப்படின்னா ஸோ இதை வந்து நான் ஃப்ளோட்டா மாத்த முடியுமா, எரர் வருமா அப்படின்னா வராது. ஓகே, பட் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அதுவே வந்து 10.0 அப்படின்னு ஒரு ஜீரோ ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பேசிக்லி ஃப்ளோட்னா என்ன, டெசிமல் வேல்யூவோட இருக்கும். ஸோ 10 வித் இப்போ நான் 10.3 அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்கா போடாது, கரெக்டா? ஏன்னா அது அந்த இன்ஃபர்மேஷன் பைத்தன்ட்ட இல்ல. இப்ப 10.3 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட் வேல்யூவை இன்டீஜரா மாத்தும் போது 10ன்னு கொடுத்துரும். ஏன்னா இன்ஃபர்மேஷனை கட் தான் பண்ணுது. பட் 10 வந்து 10.3 மாத்த முடியாது இல்லையா? ஏன்னா அது 10.1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 10.9 வரைக்கும் என்னவா வேணா இருக்கலாம். அதனால நீங்க 10 அப்படிங்கிற வேல்யூவை ஃப்ளோட்டா டைப் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் வேல்யூ என்னவா இருக்குன்னா 10.0 அப்படின்னு மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we will talk about functions இப்போ. ஸோ நான் சொன்ன மாதிரி ஓகே இப்போ
இது ஒரு பூட் கேம்ப் செஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு சில டாபிக்ஸ் தான் வருதுன்னா ஐ மீன் யூ கேன் வெயிட் ஃபார் த அதர் கிளாஸஸ். ஸோ நம்ம வந்து எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ ஒரு இன்ட்ரோடக்டரி லெவல்ல நான் எல்லாமே இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். ஸோ நான் இன்னும் இன்டெப்தா போகணும் அப்படின்னா இந்த இந்த பூட் கேம்ப்ல அதை நம்ம பண்ண முடியாது, ரைட்? அதனால கொஞ்சம் நான் அங்கங்க ஐ வில் பி ரஷிங் த்ரூ சம் கான்செப்ட்ஸ். பட் ஓரளவுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து உங்களுக்கு நான் இந்த பூட் கேம்ப்ல கொடுக்குறேன். ஸோ இதுல உங்களுக்கு டேக் அவே கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து சாரி ஐ கான்ட் அன்மியூட் எனிபடி, பட் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நீங்க நோட் சாட்ல போடுங்க. ஸோ ஐ திங்க் கொஞ்சம் பைத்தன் தெரிஞ்ச சில பேரும் இதுல இருக்காங்கன்னு நான் நம்புறேன். பிகாஸ் ஆன் மை பிஹாஃப் தே ஆர் ஆன்சரிங் த query. ஸோ தேங்க்ஸ் டு தெம். யா ஜஸ்ட் கீப் போஸ்டிங் த கொஷின்ஸ். ஸோ யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சா நீங்க அது ஆன்சருமே நீங்களே போட்டுடலாம். பட் இஃப் அட் ஆல் என்னோட இன்டர்வென்ஷன் தேவைப்பட்டா நான் தரேன். ஓகே, ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி டைமிங் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு ரெஸ்ட்ரிக்டிவா தான் இருக்கும் பூட் கேம்ப்ல. அதனால கொஞ்சம் பேர் வித் மீ. ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு ரெண்டு கேட்டகரியா பிரியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பேர் வந்து என்னன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதாவது நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணா என்ன. இன்னொன்று வந்து பில்ட் இன் ஃபங்க்ஷன். ஓகே, சில பேர் இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இல்லை பில்ட் இன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி மட்டும் இப்போதைக்கு நம்ம குவிக்காக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம யூசர் டிஃபைனுக்கு வரலாம். ஸ்ட்ரிங் பார்த்துட்டு நம்ம யூசர் டிஃபைனுக்கு வரலாம். ஓகே, இப்போ பில்ட் இன் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி பைத்தன் எழுதும் போதே இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண போகுது அப்படின்னு நமக்கு சொல்றோம். ஸோ அதுதான் இப்போ பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட்னா என்ன பண்ண போகுது, நீங்க என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை வந்து கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஆர் ஸ்டாண்டர்ட் ஐஓன்னு சொல்லுவோம். ஸோ ஐஓல உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகுது. அது வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, அது மாதிரி இப்போ இன்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்த்தோம். அப்போ ஃபங்க்ஷன் வந்தாலே இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் வந்துடும், ரைட்? ஸோ எங்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் பாக்குறீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது பேர் தான் ஃபங்க்ஷன் பேர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் யூ வில் ஹாவ் அ பிராக்கெட்ஸ். ஸோ இது வந்து நம்ம பிராக்கெட்ஸ் ஆர் பேராந்தசிஸ்னு சொல்லுவோம். அண்ட் தென் உள்ள வந்து நம்ம ஏதாவது வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, இப்போ பிரிண்ட் ஏ. ஸோ வெறும் பிரிண்ட்னு கொடுக்கறது இல்லை, இன்ட் ஆஃப் ஏ அந்த மாதிரி வேல்யூ ஏதோ ஒன்று பாஸ் பண்றோம் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ், ஐ மீன் இன்வேரியபிளி யூ கேன் கால் இட் எனி திங். பேராமீட்டர்னு சொல்லலாம், ஆர்குமெண்ட்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்குமா அப்படின்னா இல்லை. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் என்னவா என்னவா வேணா இருக்கலாம். இப்போ நான் சே ஒரு ஃபங்க்ஷன் ஒன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒன்னுக்கு எந்தவித வேல்யூவும் நான் பாஸ் பண்ணாம இருக்கலாம். ஓகே, ஃபங்க்ஷன் டூக்கு வந்து நான் ஒரு வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன் த்ரீக்கு வந்து நான் ரெண்டு வேல்யூ மூணு வேல்யூ இந்த மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஒரு வேல்யூ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியும் வைக்கலாம். இந்த மாதிரி என்னால கால் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஸோ ஒன்று வந்து டெஃபினிஷன். ஓகே, இன்னொன்று வந்து காலிங் த ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது மூணு தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஓகேவா? அப்போ பில்ட் இன் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம டெஃபினேஷன் பத்தி மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே இதை யாரு ஐ மீன் கோட் இதெல்லாம் பண்ணி வச்சு ரெடியா வச்சிருக்காங்களோ அவங்களே இந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணணுங்கிறத டிஃபைன் பண்ணிட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டெஃபினிஷன்ங்கிறது இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு பெருசா யூஸ் ஆகாது. ஓகேவா? பட் வந்து நமக்கு இப்போ நம்ம இப்போ என்ன யூஸ் பண்றோம்னா காலிங் த ஃபங்க்ஷனும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும். ஸோ காலிங் த ஃபங்க்ஷனா என்னன்னா இந்த ஃபங்க்ஷனோட பேர் சொல்லி இப்போ ஐ மீன் இஃப் ஐ வாண்ட் டு கால் யூ, ரைட்? ஸோ இப்போ யாராவது லோகேஷ் யாராவது இருக்கீங்கன்னா லோகேஷ் அப்படின்னு கூப்பிட்டுனா யூ வில் ரெஸ்பாண்ட், கரெக்ட்? ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து அதோட நேம் சொல்லி கூப்பிட்டாதான். ஸோ ஐ ஹாவ் டு கால் த ஃபங்க்ஷன் இன் ஆர்டர் டு மேக் த ஃபங்க்ஷன் டு பி ரன்னிங். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடணும், ரைட்டா? அப்போ ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஆர் பில்ட் இன் ஃபங்க்ஷன்னா ஏற்கனவே அதுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டிங்கிறத யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அதை வெறும் யூஸ் மட்டும் தான் பண்ணிக்கிறோம், ரைட்? அண்ட் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எத்தனை ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கறதாமும் நமக்கு தெரியணும். ஸோ அதுதான் வந்து நம்ம சின்டாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சின்டாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு மீனிங், ரைட்? ஸோ இப்போ எனக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன பேராமீட்டர் எடுத்துக்க போகுது, எத்தனை பேராமீட்டர் எடுத்துக்க போகுது, அந்த பேராமீட்டர் ஏதாவது ஸ்பெசிபிக் டேட்டா டைப்பா தான் எடுத்துக்க முடியுமா? ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் 4.5ன்னு ஒரு நம்பர் கொடுக்கலாமா, இல்ல 4ன்னு மட்டும் தான் கொடுக்க முடியுமா,
இதெல்லாம் வந்து உங்களுக்கு போக போக சின்டாக்ஸ் பார்க்கும்போது நிறைய தெரிய வரும். அப்புறம் இங்க சொன்ன மாதிரி இதுக்கு பேர் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு பேரு. ஓகே, ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா டிஃபால்ட் பேராமீட்டர்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு சப்போஸ் நான் கால் பண்ணும்போது வேல்யூவே கொடுக்காம இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ 5 and 6ன்னு அசைன் ஆயிடும். இல்ல நீங்க இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் 3, 7 இதுதான் வந்து ஃபங்க்ஷன் காலிங். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் 3, 7ன்னு கால் பண்றேன்னா அப்ப ஏக்கு பதிலாக ஏல 3ன்ற வேல்யூவும் பில 7ங்கிற வேல்யூவும் ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். பிரிண்ட் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தேன். அப்போ ஓவர் ரைட் ஆயிடுச்சு இல்லையா? பிரிண்ட்ங்கிறது வேற என்ன இருந்தாலும் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ ஓவர் ரைட் ஆகிற மாதிரி இதுல வந்து இந்த ஃபங்க்ஷன் 4 நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ யூ கேன் கால் திஸ் ஃபங்க்ஷன் லைக் திஸ். வெறும் இந்த ஃபங்க்ஷனை எந்த பேராமீட்டரும் இல்லாம நீங்க கால் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஆர் டிஃபால்ட் பேராமீட்டர். இல்ல ஸ்பெசிஃபிக்கா நான் 3 and 7 நம்பரோட பாஸ் பண்றேன்னா இந்த வேல்யூ ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ 5க்கு பதிலாக 3, 6க்கு பதிலாக 7ங்கிறது ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ இப்போ காலிங் த ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பிரிண்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ண போகுது. அது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க வெறும் பேரை சொல்லி கால் மட்டும் பண்றீங்க. ஓகே, அப்ப கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன் ஆயிருக்கோ அதுக்கு வந்து கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் பேக்ரவுண்ட் என்ன ஆகும்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து ஏதோ ஒரு இடத்துல டிஃபைன் ஆயிருக்குல்ல, இட்ஸ் டிஃபைன்ட் சம்வேர். ஓகே, பட் யூ டோன்ட் நோ வேர் இட் இஸ் டிஃபைன், ரைட்? அப்ப என்ன ஆகும்னா நீங்க பிரிண்ட் ஆஃப் 10 ஆர் பிரிண்ட் ஆஃப் ஏ இந்த மாதிரி ஏதாவது நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் வந்து வில் கோ டு த பிளேஸ் வேர் த ஃபங்க்ஷன் இஸ் ஆக்சுவலி டிஃபைன்ட். ஓகே, கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? இப்ப லைன் பை லைன் இன்டர்பிரேட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வருது இல்ல. இப்ப பிரிண்ட் அப்படிங்கறத இன்டர்பிரேட்டர் பார்க்கும்போது அதுக்கு என்ன தெரியும்னா அந்த பிரிண்ட்ங்கிறவன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். ஸோ நான் இப்ப அங்க போனாதான் அவனை என்னால கால் பண்ண முடியும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க கால் பண்றீங்க. ஸோ வாட் யூ டூ, உங்க ஃபோன் எடுக்கிறீங்க, ஒரு நம்பர் டயல் பண்றீங்க, கால் பண்றீங்க. ஸோ இப்போ அந்த நம்பர் டயல் பண்ணி கால் பண்ணா உங்களோட பேக் எண்ட்ல இப்போ வாட் எவர் சிம் கேரியர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் நம்பர் யாருக்கு மேப் ஆயிருக்குன்னு. ஸோ கரெக்டா அந்த காலை அந்த பர்சனுக்கு கனெக்ட் பண்றாங்க. கரெக்டா? அப்பதான் வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கரெக்டா கால் ரிசீவ் ஆகுது, ரைட்? ஸோ பிகாஸ் நீங்க உங்களோட ஃப்ரெண்டு நம்பர் டைப் பண்ணும்போது உங்களோட அம்மாக்கோ அப்பாக்கோ அந்த கால் போகிறது இல்லை, ரைட்டா? அந்த மாதிரி மேப்பிங் நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா ஏதோ ஒரு இடத்துல டிஃபைன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு கண்ட்ரோல் வந்து ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் அங்க போயிடும். அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துட்டு திரும்ப வந்து அந்த கண்ட்ரோல் அதே இடத்துக்கு வரணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அப்ப திரும்பி வரும்போது என்ன வரும்னா அதான் ரிட்டர்ன். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் மென்ஷன் ஹியர் அஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஓகே, குவிக்கா ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனும் பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு இது எக்ஸாக்டா என்னன்றது புரியும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து 4 விதமான ஃபங்க்ஷன்ஸ் என்னால பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன், ரைட், வித் ஆர்குமெண்ட், வித் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது வந்து ஒரு கேட்டகரி. a function without argument and with return. So ஒரு function without argument or with argument without return. So I can have a function without both. ஓகேவா? ஸோ இது மாதிரி என்னால் இதை 4 கேட்டகரியா பிரிக்க முடியும். ஸோ ஒரு இடத்துல வந்து நான் ஆர்குமெண்ட்டோட எழுதுறேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு டேரக்டா அந்த எக்ஸாம்பிளோட நான் காமிக்கிறேன் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. ஸோ இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு இன்னொரு கீவேர்ட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பில்ட் இன் ஃபங்க்ஷனா ஏற்கனவே அந்த ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம வெறும் கால் மட்டும் பண்ண போறோம். பட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்மளே டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது டிஃபைன் பண்றதுக்கு பேர் தான், அதனால தான் அது பேர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். அதுக்கு வந்து எனக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் கீவேர்ட் வந்து டிஃபைன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்னெல்லாம் ஸ்டெப் வேணும்? நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஹாவ் டு define the function, and then I have to call the function, and then I have to I mean use the function value, I mean return value.
ஸோ இதுதான் வந்து நான் ஜென்ரலா பண்ண வேண்டிய ஒரு 3 ஸ்டெப். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே நான் கமெண்டா எழுதியிருக்கேன். அண்ட் வாட் ஐ கேன் ஆல்சோ டூ இஸ் ஐ கேன் சிம்பிளி புட் இட் இன் மல்டி லைன் கமெண்ட். ஸோ இப்படி போட்டாலும் இது எனக்கு கமெண்ட் தான். ஸோ இந்த 3 கோட்குள்ள வாட் எவர் ஐ ஹவ் ரிட்டன் இட்ஸ் நாட் கோயிங் டு கெட் எக்ஸிக்யூட்டட். ஓகே. அண்ட் ஓகே, நான் ஜூபிட்டர் நோட்புக்கோட மற்ற செட்டிங்ஸ் பத்தி நான் மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேசுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போறோம். ஓகே, ஸோ நான் ஒரே ஃபங்க்ஷன் தான் டிஃபைன் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஆட். ஓகேவா? ஸோ இந்த ஆடுங்கிறது நான் கொடுக்கக்கூடிய பேர். நீங்க வந்து அதை என்னவா வேணா வச்சுக்கலாம். XYZன்னு வச்சுக்கலாம், சம் வச்சுக்கலாம். ஐ மீன் எனி திங் உங்களுக்கு என்ன தோணுதோ. பட் வேரியபிள் நேம்க்கு என்ன ரூல் சொன்னீங்கன்னா அதே ரூல் தான். ஸோ நீங்க இங்க போய் டிஃபைன் பிரிண்ட்னு பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவல் பிரிண்டோட டெஃபினேஷனை நீங்க ஓவர் ரைட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அந்த ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அந்த அந்த மாதிரியான வேர்டை வந்து நீங்க வேரியபிள் நேம்க்கு யூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். அந்த பேர் வந்து ஆட். ஓகே, ஸோ இதுல சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கோலனோட நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ இந்த கோலன் எதுக்கு சொல்ல போறேன்னா இதுக்கு கீழே ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் வைக்க போறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், எல்லாமே ஒரு லைன் தான். ஸோ ஒரு லைன்ல ஏதோ டைப் பண்ண ரன் பண்ண அவுட்புட் வந்தது. பட் இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு 2 ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், 3 ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், இல்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். அதெல்லாமே வந்து நம்ம ஒரு ஐடியில பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நான் இப்போ என்டர் பண்ணும்போது எனக்கு ஒன்று இங்க என்ன ஆயிருக்கு, ஒரு டேப் ஸ்பேஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த டேப் ஸ்பேஸ்க்கு பேர் வந்து இன்டென்டேஷன் பேரு. ஓகே, ஸோ இன்டென்டேஷன் தான் என்னோட ஆக்சுவல் மார்ஜின்ல இருந்து நான் வந்து கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து இப்போ வாய்ட் ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவீங்க, இல்ல இன்ட் ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, ரைட்? இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் போடுவீங்க. அப்ப பிராக்கெட் குள்ள நீங்க வந்து சே இன்ட் a ஈக்குவல் டு சம்திங், b ஈக்குவல் டு சம்திங், ரைட்? இது வந்து இப்போ சியோட சின்டாக்ஸ். ஐ மீன் யூ டோன்ட் ஹேவ் டு வரி டூ மச். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்கன்னா அப்போ எதெல்லாம் பிராக்கெட் குள்ள இருக்கோ அதெல்லாம் ஒரு குரூப்னு கம்பைலருக்கு தெரியப்படுத்தும், ரைட்டா? இப்போ இன்டர்பிரட்டருக்கு அந்த மாதிரி நான் சொல்லணும். அப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் எதுவும் பைத்தன்ல கிடையாது. அதுக்கு பதிலாக தான் இந்த இன்டென்டேஷன். ஸோ இன்டென்டேஷன்னா மார்ஜின்ல இருந்து ஒரு சின்ன ஸ்பேஸோட நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ மற்ற எல்லாமே ஒரே மார்ஜின்ல ஸ்டார்ட் ஆகுது. பட் இப்போ டிஃபைன் நான் எழுதி அடுத்த லைன் போகும்போது எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டேப் ஸ்பேஸ். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சின்ன டேப் ஸ்பேஸோட அதுவே எனக்கு அந்த கர்சரை மூவ் பண்ணி கொடுத்துருது. ஓகே, ஸோ இது இந்த இந்த 3 ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒரு குரூப். அதாவது இது 3ம் இந்த ஃபங்க்ஷன் உள்ளான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபங்க்ஷனுக்குரிய ஸ்டேட்மெண்ட்ங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் வந்து இங்கேயே a ஈக்குவல் டு பை, b ஈக்குவல் டு 10. I mean, so I say print of a plus b. Okay, yeah, right. See, இப்போ ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரிட்டர்ன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? ரிட்டர்ன் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என்ன ரிட்டர்ன் பண்ணுன்றது அந்த எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராபப்ளி புரியலன்னா திரும்ப நான் கேளுங்க. ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் என்ன எழுதியிருக்கேன், இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டே எதுவும் நான் கொடுக்கல. அதாவது ஏ என்னவா இருக்கலாம், பி என்னவா இருக்கலாம்ங்கிறத நான் கொடுக்கல. ஆனா நான் உள்ள டெஃபினேஷன் உள்ளேயே நான் ஏ என்ன வேல்யூ, பி என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஏ பிளஸ் பின்னு தரேன். இப்போ இதை வந்து நான் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நான் இங்க யூஸ் பண்ணல. ஓகே, பர்பஸ்ஃபுல்லா நான் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணல. பிரிண்ட் ஏ பிளஸ் பின்னு கொடுக்குறேன். அப்ப நான் இதை மட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணேன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த பிளாக் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு, எதுவும் எனக்கு எரர் வரல. ஸோ இது 3 வந்து ஐ மீன் ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள இருக்கிறதுனால அது மல்டி லைன் கமெண்ட். அதனால அதை வந்து உங்களோட இன்டர்பிரட்டர் ரன் பண்ணாது. ஓகே, ஆர் இன்டர்பிரட் பண்ணாது. ஸோ ஏன்னா அது கமெண்ட்னு தெரிஞ்சு அதை விட்டுரும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் இது வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும், ஸோ நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் டன், ரைட்டா? அடுத்தது நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சரியா? அப்போ நான் எப்படி கால் பண்ணுவேன், அந்த ஃபங்க்ஷனை பேர் சொல்லி கூப்பிட போறேன். ஸோ ஆடுங்கிறது தான் அந்த ஃபங்க்ஷனோட பேரு. ஸோ ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட நான் இப்போ கால் பண்றேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன ரிசல்ட் வரும், 15 அப்படிங்கிற நம்பர் வரும். ஏன்னா ஏ 5 இருக்கு, பி 10 இருக்கு, ஏ அண்ட் பி வில் கெட் ஆடட். அப்ப 15ங்கிற நம்பர் எனக்கு ரிசல்ட்டா பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் வந்து சி ஈக்குவல் டு ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் சீன் கொடுக்குறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ அந்த ஆட் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூவை எனக்கு கொடுக்குதோ அதை நான் சிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் நான் இப்போ இதை கால் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, 15ங்கிற வேல்யூ இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் பிரிண்ட் ஆச்சு, டெஃபினேஷன் உள்ளேயே நான் பிரிண்ட்ங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்.
அப்ப நான் ஆடுங்கிறது ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன்னா, ஸோ பேசிக்கா இப்போ எனக்கு இங்க என்ன ஆகும், இந்த ஆட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது இங்கேருந்து இந்த இடத்துக்கு போகும். ஸோ ஏக்கு 5 பிக்கு 10 ஏ பிளஸ் பின்னு கம்ப்யூட் ஆகி 15ங்கிற வேல்யூ இமீடியட்டா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். ரைட்டா? பட் இப்போ நான் பிரிண்ட் சி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு இப்போ என்ன ஆகும்? ஓகே, ஸோ தட் இஸ் மை கொஷின். ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் சி அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ரிசல்ட் என்ன வரும்னா நன் அப்படின்னு எனக்கு ரிசல்ட் வரும். ஏன் நன்னா இருக்கும் அப்படின்னா, ஓகே எரர் கிடையாது, பிகாஸ் இதுல எதுவும் தப்பு இல்லை. ஸோ எரருங்கிறது தப்பு. ஓகேவா? ஸோ அது வந்து வேல்யூவே கொடுக்காம இப்போ நான் வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இது உள்ள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சிங்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி நான் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா தென் இட் வில் பி அன் எரர் ஆர் சம்திங் லைக் தட். பட் தென் இப்போ வந்து எனக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா நன் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வருது. ஏன் நன் அப்படின்னா இப்போ இந்த ஆடுங்கிறதுல ரிட்டர்ன் எதுவுமே நம்ம பண்ணல. ஸோ தெர் இஸ் நத்திங் த ஃபங்க்ஷன் ஹஸ் ரிட்டர்ன், ரைட்? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் படி ஃபங்க்ஷன் வித்தவுட் இந்த கேட்டகரி தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப். ஸோ இந்த கேட்டகரியில நான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ணும்போது ஆர்குமெண்ட்டும் எதுவும் பாஸ் பண்ணல, ரிட்டர்னும் எதுவும் பண்ணல. அப்ப எதுவுமே ரிட்டர்ன் ஆகாததுனால நன் அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு ரிசல்ட்ல வருது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் எதையும் ரிட்டர்ன் பண்ணல அப்படிங்கிறோம். இப்ப இந்த இடத்துல நான் பிரிண்ட்டுக்கு பதிலா ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னா சாரி, இப்போ நான் பிரிண்ட் சி பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வரும்? 15 அப்படிங்கிற வேல்யூ இங்கே தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் வந்து ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இப்போ அதே தான், நான் வேற எதுவுமே மாத்தல. என்ன மாத்திருக்கேன்? பிரிண்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்ன்ங்கிற வேல்யூ மாத்திருக்கேன். அப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இங்க இருக்கு. ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா? அந்த ரிட்டர்ன் பண்றதை நான் இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். நான் அதை ரிசல்ட்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பிரிண்ட் ரிசல்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த ரிசல்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போகுது. So this is another type, right? So the function, I mean, ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணல, ஆனா வேல்யூ ஆல்ரெடி இங்க இருக்கு. ஸோ ஏ பிளஸ் பியை ஆட் பண்ணி டைரக்டா எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுது. ஸோ அப்ப எனக்கு இங்க என்ன டிஃபரன்ஸ்னா, நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆகல, அடுத்த லைன்ல பிரிண்ட் ரிசல்ட்னு கொடுக்கும்போது எனக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ அடுத்த கேட்டகரியில நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் நான் வேல்யூவை ஃபங்க்ஷன்லயே கொடுக்கல. நான் டைரக்டா இங்க வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லயே நான் இப்ப என்ன சொல்லிடுறேன், டிஃபைன் ஆட் ஆஃப் ஏ கமா பி ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன், ரிட்டர்னிங் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போறேன். அந்த வேல்யூ என்ன வேல்யூ? ஏவையும் பியும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போறேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை பேர் சொல்லி கூப்பிடணும், ரைட்? இப்போ ஏற்கனவே பண்ண மாதிரி இப்போ நான் வெறும் ஆட் அப்படின்னு கூப்பிட்டேன்னா மறுபடியும் இந்த இடத்துல எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன் எரர் த்ரோ பண்ணும்? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் டெஃபினேஷன்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆடுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா 2 ஆர்குமெண்ட்டாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ வென் யூ சே டிஃபைன் ஆட் ஏ கமா பி, ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, திஸ் ஃபங்க்ஷன் ஷுட் டெஃபினெட்லி டேக் 2 ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ த மீனிங் இஸ் 2 ஆர்குமெண்ட் மினிமமா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? அப்படி இல்லாம இருந்தால் அது என்ன பண்ணும்? எரர் த்ரோ பண்ணிடும். ஸோ இப்போ நான் இந்த கால் பண்றேன்னா இங்கேயே எரர் வந்துருச்சு. என்ன எரர் வருது? டைப் எரர். அந்த எரர்ல என்ன சொல்றான்? ஆட் இஸ் மிஸ்ஸிங் 2 ரிக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் கால்ட் ஏ அண்ட் பி. அப்ப ஏ, ஏன்னா ஏக்கும் பிக்கும் எனக்கு இப்ப வேல்யூ தெரியல, ரைட்? முன்னாடி ஏ வந்து 10 பி 15ன்றது வேல்யூ நான் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு வேல்யூ தெரியல, அதனால என்னால அந்த ஃபங்க்ஷனை காலே பண்ண முடியல. கால் பண்ற இடத்துல எனக்கு எரர் த்ரோ பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதை இப்போ வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணும்? ஐ ஹாவ் டு பாஸ் ஆன் அட்லீஸ்ட் 2 வேல்யூஸ் ஆஸ் த ஏ அண்ட் பி. இப்போ எனக்கு என்ன ஆகும்? 4ங்கிறது ஏல போய் ஸ்டோர் ஆகும். அதாவது ஏ வில் டேக் த வேல்யூ ஆஃப் 4, பி வில் டேக் த வேல்யூ ஆஃப் 5 அண்ட் 4 + 5 கெட்ஸ் ஆடட். ஸோ ஆட் ஆகி ரிசல்ட்ல 9 அப்படிங்கிற நம்பர் இப்போ உட்கார போகுது. ஓகே, இங்க நான் என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம், 40, 17. அப்போ அந்த 2 நம்பர் ஆட் ஆகி ரிசல்ட் வரப்போகுது. ஸோ நீங்க எந்த 2 நம்பர் பாஸ் பண்றீங்களோ அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லயே அப்படிதான் சொல்றேன். என்ன சொல்றேன்? நான் அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடும் போது நான் 2 வேல்யூவோட கூப்பிட்டாதான் அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை தான், ஒரு வேல்யூ இல்லாம கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை, 3 வேல்யூ கொடுத்தாலும் பிரச்சனை. ஏன்னா ஃபங்க்ஷனை நான் எழுதும்போது என்ன சொல்லியிருக்கேன்? 2 ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்கணும்.
ஓகே சாரி, அங்க மினிமம்னு எழுதினேன்னு நினைக்கிறேன். சாரி. கரெக்டா நீங்க எவ்வளவு ஆர்குமெண்ட் டிஃபைன் பண்றீங்களோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் இருந்தே ஆகணும். இப்ப ரெண்டுனா ரெண்டு தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ இப்போ நான் ஆட் 1 2 கொடுத்தேன்னா இப்போ ரிசல்ட்ல வந்து எனக்கு 3ன்னு ரிசல்ட் ஜென்ரேட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ நீங்க ஏதாவது ஒரு ஒரு இடத்துல நன் அப்படிங்கிற வேல்யூ பாக்குறீங்கன்னா அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், நீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே இல்லை, அப்படிதான் அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்காங்க. ரைட்? அதனால தான் நன் அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. அதுதான் நீங்க அதுல இருந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸா யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறோம். இப்பெல்லாம் நம்ம வந்து இங்க ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணிருக்கோம், நம்ம நாளைக்கு ஒரு லிஸ்டே பாஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ரைட்? ஸோ ஐ வில் பாஸ் ஆன் அண்ட் சி இஃப் தேர் ஆர் எனி queries. ஓகே, ரைட். சாரி. ஸோ இப்போ நான் ரிட்டர்ன் அப்படிங்கிற வேல்யூவை எக்ஸ்பிளிசிட்டா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல யூஸ் பண்ணனா தான் இந்த மாதிரி நான் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணிக்க முடியும், பிரிண்ட் ரிசல்ட் அப்படின்னு என்னால கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இங்கேயே மறுபடியும் வந்து இப்போ நான் வெறும் இங்கேயே நான் என்ன சொல்றேன், பிரிண்ட் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு சொல்லிடுறேன். இப்போ எனக்கு என்னாச்சு, நான் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டோட கால் பண்ணணும், பட் ரிசல்ட்ல இங்கேயே எனக்கு 3 வந்துடும், ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போதே உள்ள பிரிண்ட் ஆயிடும். இப்போ நான் பிரிண்ட் ரிசல்ட் கொடுத்தா எனக்கு என்ன வரும், நன் வரும், ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ல எதுவுமே ரிட்டர்ன் ஆகல. ஸோ தெர் இஸ் நோ, அப்ப எக்ஸ்பிளிசிட்டா ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இல்லாம இருந்தால் உங்களுக்கு நன் தான் கிடைக்கும். ரிட்டர்ன் எது இருக்கோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஓகே, கிளியர்? ஜஸ்ட் a minute. யா. ஓகே, ஹவு கேன் வி டிஃபைன் அ டிஃபால்ட் பேராமீட்டர் ஃபார் அ ஃபங்க்ஷன்? ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் எழுதும் போதே நம்ம இங்க என்ன சொல்லணும்னா a ஈக்குவல் டு 3, b ஈக்குவல் டு 5. ஓகே, ஸோ இப்படி சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, சரியா? இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டே இல்லாம கால் பண்ணேன்னா எனக்கு ரிசல்ட்ல இந்த 3யும் இந்த 5யும் ஆட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு சொன்னோம். ஓகேவா? அதாவது நீங்க ஜென்ரலா இப்ப நம்ம போன முன்னாடி என்ன பண்ணோம், இப்ப நான் வெறும்னு இங்க வெறும் a பி மட்டும் கொடுத்து இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணாம இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணா நான் எரர் த்ரோ பண்ணும், ஏன்னா 2 ஆர்குமெண்ட் நான் கொடுத்தே ஆகணும். ஓகே, பட் நான் 2 ஆர்குமெண்ட் கொடுக்க விரும்பல, அப்ப அதுக்கு ஏதாவது டிஃபால்ட் வேல்யூ இருக்கா, அதான் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். சரியா? இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணா ரன் ஆகும், ஏன்னா நான் எந்த வேல்யூ கொடுக்கலனாலும் ஏற்கனவே இங்க என்ன 2 நம்பர் இருக்கோ அது ரெண்டும் எடுத்து ஆட் ஆயிடும். பட் நீங்க இங்க மாத்தனாலும் மாத்திக்கலாம். இப்ப நான் இங்க வந்து 6 5 8 அப்படின்னா 5ம் 8ம் ஆட் ஆயிடும். ஆனா இப்ப நான் வெறும் ஆட் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தேன்னா அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அது ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு போயிடும். அப்ப a will take the value of 5, b is taking the default value called 8, so 5 and 8 gets added. இப்போ நீங்க இங்க 10 கொடுத்தீங்கன்னா 10 and 8 added 18 அப்படிங்கிறது ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, இது நிறைய டைம் ஆயிடுச்சு. ஃபைன். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அடுத்தது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா டைப் இன் பைத்தான். ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நான் சொன்ன மாதிரி 3 விதமா இது நீங்க பண்ணலாம். ஸோ ஹாய் ஹலோ இதை வந்து ஒரு சிங்கிள் கோட்லையும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வேர்டாகவும் கொடுக்கலாம், ஐ மீன் ஒரே ஒரு கேரக்டராகவும் கொடுக்கலாம், இல்லை ஒரு பேராகிராஃபாகவும் கொடுக்கலாம். பட் நீங்க வந்து இப்போ மல்டிபிள் லைன்ல எழுதணும்னா மட்டும் 3 கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ நீங்க சிங்கிள் கோட்ல கொடுக்கலாம், டபுள் கோட்ல கொடுக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரே லைன்.
ஓகே, மல்டிபிள் லைன் போனாலே நீங்க வந்து ட்ரிபிள் கோட்ல கொடுக்கணும். ஓகே, ஸோ அதையும் வந்து அது ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணிக்கும் எக்ஸ்பிளிசிட்டா நீங்க இந்த மாதிரி சொன்னாக்கா. இப்போ இது இல்லாம நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அது கம்பைலர் ஐ மீன் இன்டர்பிரேட்டர் வந்து ரன் பண்ணாம விட்டுரும். ஓகே, ஸோ அப்போ ஸ்ட்ரிங்குக்கு வந்து நமக்கு என்ன இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஓகே ஏ ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஓகே, இப்ப சப்போஸ் நீங்க கோட்ஸ் இல்லாம ஏ ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுத்து ஐ மீன் சாரி வெறும் வித்தவுட் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா இது எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா ஹலோவையும் அது ஒரு வேரியபிளா பார்க்கும். ஸோ ஹலோங்கிற வேரியபிள் ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பார்க்கும். அதனால இதை கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிடும். ஓகே, பட் இது வந்து இட்ஸ் அ கரெக்ட் சின்டாக்ஸ். ஓகே, இப்போ நமக்கு இதுல என்ன தெரியணும் அப்படின்னா இண்டெக்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஸோ தனித்தனி கேரக்டரா பாருங்க. ஸோ HELLO இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரிங்கை வந்து தனித்தனி கேரக்டரா பார்க்கலாம். அப்ப ஸ்ட்ரிங்குக்கு வந்து இண்டெக்ஸிங்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பைத்தன்ல ஆல்வேஸ் ரிமெம்பர் எந்த இடத்துலனாலும் இண்டெக்ஸிங் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து எப்பவுமே ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, அப்போ இதை நான் எப்படி பிரிச்சு பார்க்கலாம்னா ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2, ஏ ஆஃப் 3, ஏ ஆஃப் 4. சரியா? இப்போ என்னால ஏ ஆஃப் 5 அப்படின்றது பார்க்க முடியாது, ஏன்னா அப்படி ஒரு வேல்யூ இங்க இல்லை. அதனால ஏ ஆஃப் 5 உங்களால போக முடியாது. இதுக்கு பேர் வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டுன்னு சொல்லுவோம். சரி, இது இட்ஸ் நாட் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் நவ். இப்போதைக்கு பெருசா இதை பத்தி நீங்க வரி பண்ண வேணாம். ஸோ நமக்கு என்ன தேவைன்னா ஹலோங்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஏ ஆஃப் 0, ஸோ இது வந்து ஹெச், இது இ, இது எல், இது எல், இது ஓ. ஓகேவா? ஸோ இப்படிதான் இது ஸ்டோர் ஆகுது. அப்ப நீங்க ஏ ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுத்தாலுமே உள்ள எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா இந்த மாதிரி தான் ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகுது. ஓகே, அப்ப ஏ ஆஃப் 0 அப்படிங்கும் போது ஐ எம் டேக்கிங் த இண்டெக்ஸ் வேல்யூ ஐ மீன் இண்டெக்ஸ் ஆஃப் 0. அதுல என்ன வேல்யூ இருக்குன்னு நான் பாக்குறேன். ஸோ அதுல ஹெச் இருக்கு. 1ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாக்குறேன், இ இருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங். இதுல நமக்கு இன்னொன்னு என்ன இருக்கும்னா ஸ்லைசிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ ஸ்லைசிங்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. ஸோ ஸ்லைசிங் அப்படிங்கிற ஐடியா, இது என்ன ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு இப்போ ஒரு கேரக்டர் தான் எனக்கு வேணும்னா என்னால இதை பண்ண முடியும். அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு ஒன்று இருக்கு. ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், -1, -2, -3, -4, -5. சரியா? அப்ப நீங்க ஃபார்வர்ட்ல இண்டெக்ஸிங் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரிவர்ஸ்ல இண்டெக்ஸ் பண்றீங்கன்னா -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கோட கடைசி வார்த்தை என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா நான் சிம்பிளா என்ன பண்ணா போதும், ஏ ஆஃப் -1 இப்படின்னு கால் பண்ணா மட்டும் போதும். ஸோ இது எனக்கு என்ன கொடுக்கும், கடைசி வேல்யூ அதாவது ஓ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ஸோ இது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் சொல்லுவோம். இப்போ இதோட இன்னொரு பியூட்டி என்னன்னா ஸ்லைசிங் அப்படிங்கிற ஐடியா. ஸோ ஸ்லைசிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எனக்கு முதல் 2 கேரக்டர் வேணும். ஓகே, ஹெச் அண்ட் இ சேர்ந்து வேணும். அப்ப நான் இதை எப்படி நான் எடுக்கிறது, அதுக்கு தான் நமக்கு ஸ்லைசிங் அப்படிங்கிறது தேவை. ஸோ நான் ஏ ஆஃப் 0 கோலன், ஓகே, இப்போ இந்த ஸ்லைசிங்க்கு வந்து இந்த கோலன் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ண போறோம். ஏ ஆஃப் 0 கோலன் 2, அதாவது முதல் 2 கேரக்டர் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் லோயர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட். ஸோ பைத்தன்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா லோயர் லிமிட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம், அப்பர் லிமிட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ ஏன்னா இங்கே 0 கோலன் 2ன்னு போட்டிருக்கோம், பட் நமக்கு 2ல வந்து என்ன இருக்கு, எல் இருக்கு. ஆனா எனக்கு வெறும் ஹெச்இ மட்டும் இருந்தா போதும், எல்லுங்கிறது வேண்டாம். ஆனாலும் நான் இங்கே 0 கோலன் 2 தான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா பைத்தனை பொறுத்த வரைக்கும் லோவர் லிமிட்டை எப்பவுமே இன்க்ளூட் பண்ணிக்கும், அப்பர் லிமிட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். இது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பைத்தன்ல இதே இதே மாதிரி தான் ஃபாலோ ஆகும். இப்போ நம்ம ஒரு லூப் ஒன்று எழுத போறோம் நெக்ஸ்ட். ஸோ லூப் எழுதுறேன்னா அதுல ரேஞ்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 0,7 அப்படின்னு நான் ரன் பண்ணேன்னா 6 வரைக்கும் தான் எனக்கு இது ரன் ஆகும். அதாவது 0லேருந்து ஆரம்பிச்சு 0 இன்க்ளூட் ஆயிடும். 0, 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் தான் போகும். 7ங்கிற வேல்யூ ரன் ஆகாது. ஓகேவா? ஸோ ஏன்னா லோவர் லிமிட் மட்டும் தான் இன்க்ளூட் ஆகும், அப்பர் லிமிட் எக்ஸ்க்ளூட் ஆயிடும். சேம் வே ஸ்லைசிங்லயும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஓகே, லெட் மீ கோ பேக் டு த கோட். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எஸ் ஆஃப் 0
அப்படின்னு பிரிண்ட் பண்ணீங்கன்னா வெறும் ஹெச் மட்டும் பிரிண்ட் ஆகும். எஸ் ஆஃப் 1 அதுல இ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, எஸ் ஆஃப் 3 எல் பிரிண்ட் ஆகும். இப்போ எஸ் ஆஃப் 5 கொடுத்தேன்னா எனக்கு எரர் த்ரோ, இண்டெக்ஸ் எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா எஸ் ஆஃப் 0 1 2 3 4 4 தான் இருக்கு. ஸோ எஸ் ஆஃப் 4 வரைக்கும் தான் எனக்கு இருக்கு. அப்போ அது வரைக்கும் தான் என்னால் ரன் பண்ண முடியும், இல்லைன்னா என்னால் ரன் பண்ண முடியாது. ஓகே, சிமிலர்லி நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண முடியும்னா எஸ் ஆஃப் -1. ஸோ நான் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு சொல்லுவோம். ஸோ -1 கொடுத்தா கடைசியிலேருந்து ரிவர்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதோட கடைசி வார்த்தையிலேருந்து நீங்கள் உள்ள வரீங்க. அப்போ -1 -2 -3 -4 -5. ஸோ எஸ் ஆஃப் -5ல ஹெச் இருக்கு, அதான் உங்களோட ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இதில் எஸ் ஆஃப் -6 என்னால் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். அதே விஷயம் தான். ஓகே, யா லூப்க்கு வரேன். ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரிங் நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்லைசிங். ஸோ இப்போ எஸ் ஆஃப் 0:2, ரைட்? அப்போ முதல் 2 வார்த்தை மட்டும், ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் மட்டும் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா 0:2. முதல் 3 கேரக்டர்னா 0:3, ரைட்? இப்போ எனக்கு கடைசி 2 கேரக்டர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ எஸ் ஆஃப் -2 கோலன். ஓகே, ஸோ எனக்கு HELLOல LO மட்டும் வேணும், கரெக்டா? ஸோ எனக்கு லாஸ்ட் 2 கேரக்டர் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ நான் ஸ்லைசிங்ல இந்த மாதிரி நான் என்னோட சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல இன்னொன்று என்ன சொல்றேன்னா, நீங்க கோலன்னு கொடுத்துட்டு 3ன்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ கோலனுக்கு முன்னாடி வேல்யூ கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா அது 0ல இருந்து தான் எடுத்துக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல சே 2 கோலன்னு கொடுத்துட்டீங்கன்னா, அப்பர் லிமிட் கொடுக்கலன்னா கடைசி கேரக்டர் வரைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நீங்க லோவர் லிமிட் கொடுக்கலன்னா ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்தே எடுத்துரும். அப்பர் லிமிட் கொடுக்கலன்னா ஸ்ட்ரிங்கோட கடைசி கேரக்டர் வரைக்கும் அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இப்போ எஸ் ஆஃப் 2 கோலன்னா எனக்கு என்ன ஆகும்? இது 0ல ஹெச் இருக்கு, 1ல இ இருக்கு. ஓகே, அப்ப LLO இந்த 3 கேரக்டர் மட்டும் பிரிண்ட் ஆகும் எஸ் ஆஃப் 2 கோலன்னு கொடுத்தேன்னா. கிளியரா? ஸோ எந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது நீங்க சொல்லலாம், எந்த இண்டெக்ஸ்ல முடிக்கணுங்கிறதையும் சொல்லலாம். ஓகே, இல்ல 4ல முடிச்சேன்னா இப்ப எனக்கு என்ன ஆகும்? வெறும் 2 எல் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா எஸ் ஆஃப் 2 எஸ் ஆஃப் 3 மட்டும் பிரிண்ட் ஆகும், எஸ் ஆஃப் 4 வந்து பிரிண்ட் ஆகாது, அப்பர் லிமிட் எக்ஸ்க்ளூட் ஆயிடும். ஸோ 2:4 நான் அதாவது கோலனுக்கு முன்னாடியும் பின்னாடி 2 நம்பர் என்னால கொடுக்க முடியும். முன்னாடி பின்னாடில ஏதாவது ஒண்ணு கொடுக்காமலும் இருக்கலாம், ரெண்டுமே கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகேவா? அப்ப ரெண்டுமே கொடுக்காம இருக்கேன் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்ல, அதே ஸ்ட்ரிங் ஃபுல் ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்றேன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க ஃப்ரண்ட்ல கொடுக்கலன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துக்க போகுது, அப்பர் லிமிட் கொடுக்கலன்னா கடைசி கேரக்டர் வரைக்கும் எடுத்துக்க போகுது. அப்ப வெறும் கோலன் மட்டும் கொடுத்தீங்கன்னாலும் இட் இஸ் ஆஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் த கம்ப்ளீட் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஐ மீன் ஸ்லைசிங் வேல்யூ, ரைட்? அதே மாதிரி நான் இப்ப சொன்ன மாதிரி நீங்க கடைசியில இருந்தும் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க முன்னாடி குவிக்கா நம்ம ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் லூப்பையும் பார்த்துடலாம். லூப்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு வேற வேற. ஓகேவா? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட், லூப்புங்கிறது இன்னொரு கான்செப்ட். ஸோ இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல எக்ஸ்பிரஷன்ஸ் ஐ மீன் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும்போது ஆப்ரேட்டர்ல வந்து இப்போ ரிலேட்டிவ் ஆப்ரேட்டர், அதாவது கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல் டு, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வச்சு நான் ஒரு கண்டிஷன் எழுதுறேன், ரைட்டா? அதாவது இப்போ A = 5, B = 7. ஸோ இஃப் A இஸ் லெஸ் தேன் B, என்ன பிரிண்ட் ஓகே சம்திங், else print another thing. ஸோ நான் காமனாக வைக்கிறேன், இப்போதைக்கு நான் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. இல்லைனா ஓகே, இல்லைனா இப்போ இந்த ரெண்டு வேல்யூல எந்த வேல்யூ லெஸ்ஸராக இருக்கோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இஃப் A less than B, then I am printing A, else I am printing B. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் நான் கொடுக்குறேன். இதுக்கு பேர் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பேர். ஓகே, ஸோ ரெண்டு கண்டிஷன், அதாவது A less than B இருந்தா ஏவை பிரிண்ட் பண்ணு,
இல்லைன்னா பிஏ பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றோம். அதாவது ஏ லெஸ் தேன் பி ட்ரூவா இருந்தா மட்டும் ஏ பிரிண்ட் ஆகும். இந்த கேஸ்ல நமக்கு வந்து 5 தான் பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, பட் இப்போ ஏ வந்து 15 இருந்ததுன்னா எனக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும் இல்லையா? ஏ லெஸ் தேன் பி வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ இப்போ நான் வந்து வெறும் ஓகே, நான் இதை மட்டும் பிரிண்ட் பண்றேன். இப்போ ஏ லெஸ் தேன் பி, ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு என்ன ரிசல்ட் வருது? ஃபால்ஸ்னு வருது. ஸோ இதுக்கு பேர் தான் பூலியன்னு சொல்லணும். ஸோ எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் வந்தா அதுக்கு பேர் பூலியன். இப்போ நான் ஏ கிரேட்டர் தேன் பின்னு கொடுத்தேன்னா அது ட்ரூ, சரியா? ஏ லெஸ் தேன் பினா ஃபால்ஸ். இப்போ நான் ஏ வந்து 5ன்னு வச்சு பி 7ன்னு வச்சேன்னா ஏ லெஸ் தேன் பி இஸ் ட்ரூ. புரியுதா? இப்போ நான் வந்து இதையும் 7ன்னு வைக்கிறேன், ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு பார்க்குறேன்னாலும் ட்ரூ வரும். ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்றேன். அப்போ ஈக்குவல் வேல்யூவா இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ட்ரூவா தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ ரெண்டுமே ஈக்குவலான்னு செக் பண்றதுக்கு ரெண்டு ஈக்குவல் டு போடணும். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஈக்குவல் டு போட்டீங்கன்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ பிரிண்ட் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூலியன் ரிசல்ட் வராது, ரைட்டா? இப்போ பில என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே ஏல வச்சுக்கும், அந்த மாதிரி ஆயிடும். பட் நமக்கு தேவை வந்து ஏ ஈக்குவல் டு பி, அதாவது ஏவும் பியும் ஈக்குவலா, ரெண்டும் ஒரே வேல்யூ தானா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம ரெண்டு ஈக்குவல் டு யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னால மல்டிபிள் கண்டிஷனும் யூஸ் பண்ணிக்க முடியும். சே if a greater than b and a greater than c, print சரி 14 வைக்கிறேன் அப்படின்னா சாரி. ஓகே, ஸோ இதுல எனக்கு இன்னொரு கண்டிஷன் நான் என்ன பண்ணலாம்னா எல்ஸ் இஃப், அதாவது அது எல்இஃப்னு சொல்லுவோம். இது இன்னொரு கீவேர்ட். ஓகே, ஸோ இஃப் பி கிரேட்டர் தேன் ஏ அண்ட் பி கிரேட்டர் தேன் சி, பிரிண்ட், அதாவது 3 நம்பர் இருக்கு, அந்த 3 நம்பர்ல எது ஹையஸ்ட் நம்பர், எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு அதை மட்டும் பிரிண்ட் பண்றேன். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. இதுல நான் செக்கே பண்ண வேணாம், ஏன்னா இது ரெண்டு கண்டிஷன் சால்வ் ஆகுறதுனாலே சி தான் கிரேட்டர் நம்பர்னு வந்து, சரியா? ஸோ இப்போ டிபெண்டிங் ஆன் தீஸ் த்ரீ வேல்யூஸ் இங்க எனக்கு என்ன பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எனக்கு வந்து இப்போ முன்னாடி நான் என்ன சொன்னேன், வெறும் ஒரு இஃப் ஒரு எல்ஸ், அதாவது இஃப் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஏதோ ஒன்று பண்ணு, ஃபால்ஸா இருந்தா வேற ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்றோம். இப்போ நான் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். அதாவது முதல்ல ஒரு கண்டிஷன் பார்க்குறேன், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இதை பிரிண்ட் பண்ணு, இல்ல அப்படின்னா நான் வேற ஒரு கண்டிஷனும் செக் பண்றேன், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இதை பிரிண்ட் பண்ணு. இது ரெண்டுமே ட்ரூவா இல்லைன்னா தென் யூ பிரிண்ட் இட் வித்வுட் டூயிங் எனிதிங் எல்ஸ். இதான் வந்து இதுக்கான அர்த்தம். ஓகேவா? அப்ப நான் இப்போ 14 வச்சு ரன் பண்ணேன்னா 14 இஸ் கிரேட்டர்னு வரும். அஃப்கோர்ஸ் இந்த கோட்ஸ்லாம், ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ நான் இதுல என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, கோட்ஸ் ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கேன், இன்னொரு இடத்துல க்ளோஸ் பண்ண விட்டுட்டேன். அதனால இது எனக்கு என்ன எதை சொல்லுதுன்னா அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் லிட்டரல்னு சொல்லுது. அதனால நான் ஒரு கோட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. ஸோ நான் இப்போ இதை ரன் பண்றேன், 14 இஸ் கிரேட்டர்னு வரும். ஸோ இப்போ நான் இங்க இந்த நம்பரை 15 மாத்தினேன்னா 15 இஸ் கிரேட்டர்னு இது இது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் 14 இருந்தபோது எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆச்சு. இப்போ எனக்கு வேல்யூ பொறுத்த வரைக்கும் பி தான் கிரேட்டர், அதனால இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. புரியுதுல இப்போ உங்களுக்கு? ஸோ இது ஃபால்ஸ் ஆனதுனால இது இந்த ஸ்டேட்மெண்ட்டே பிரிண்ட் ஆகல, டைரக்டா இந்த கண்டிஷனுக்கு போய் செக் பண்ணிருக்கு. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால இதை பிரிண்ட் பண்ணுது. சப்போஸ் இதை நான் 16 மாத்தினேன்னா இப்போ எனக்கு சி தான் கிரேட்டர், அப்ப இதுவும் ஃபால்ஸ் இதுவும் ஃபால்ஸ், அப்ப டைரக்டா எனக்கு 16 இஸ் கிரேட்டர்னு அது எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் லூப் அப்படிங்கிறது அது ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட். ஸோ லூப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப ரன் பண்ணணும். ஓகே, ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அதே ஸ்டேட்மெண்ட்டை நான் திரும்ப ரன் பண்ணிட்டே இருக்கணும் ஃபார் சம்திங். அப்படின்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கோ ஃபார் லூப்பிங், ரைட்? சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்க வந்து பிரிண்ட் 1 அப்படின்னு கொடுக்குறீங்க, ரைட்டா? ஸோ 1 மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இதை வந்து 5 நம்பர் 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் 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 பிரிண்ட்னு கொடுத்துட்டே இருக்கேன். அப்ப எனக்கு 1 2 3 4 5ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு 5 நம்பர் இருக்குன்னா ஓகே, என்னால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சுது. ஆனா இப்போ நான் 1ல இருந்து 100 பிரிண்ட் பண்ணணும், இல்ல 1 to 100ல இருக்கிற எல்லா ஈவன் நம்பரும் பிரிண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வருதுன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஐ கேனாட் கீப் ஆன் ரைட்டிங் பிரிண்ட் 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 பிரிண்ட்னு எழுத முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரே பிரிண்ட்ங்கிறத மல்டிபிள் டைம்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலோ, இல்ல ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன், சரியா?
இப்போ வந்து ஒரு ஃபேக்டோரியல்னு ஒரு ஐ மீன் எல்லாருக்கும் ஃபேக்டோரியல் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் ரிப்பீட்டிங். ஓகேவா? இல்லைனா 1 இருந்து 10 நம்பர்ஸ், ஐ மீன் 1 to 10 ஆட் பண்ணிட்டே வரணும். 1 + 2 + 3 + 4 + 10 எல்லா நம்பரும் நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா பிளஸ்ங்கிறது ரிப்பீட் ஆகுது. ஸோ ஏதோ ஒன்று எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ நான் வந்து இமீடியட்டா போக வேண்டிய விஷயம் தான் லூப். சரியா? ரைட். ஸோ எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆகுது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் எழுத போறது வந்து லூப். ஓகே, அது என்ன என்ன லூப்பா இருக்கலாம்னா பைத்தன்ல 2 லூப் இருக்கு. ஒன்னு ஃபார் லூப், இன்னொன்னு வைல் லூப். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, சின்டாக்ஸ்ல மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபார் லூப் எப்படி எழுதுது, வைல் லூப் எப்படி எழுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? ஸோ டைரக்டா நம்ம கோட்ல பார்த்துடலாம். ஸோ கான்செப்ட் புரிஞ்சதுல இப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட், இப்போ இந்த பிரிண்ட்ங்கிறது எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் வருது, இல்ல ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டோ இல்ல ஏதோ ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டோ ஏதோ ஒரு வேல்யூ வந்து எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ எனக்கு லூப் எழுதினால அந்த ப்ரோக்ராம்னால எழுத முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா 1 to 5 நம்பரை லூப்ல பிரிண்ட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம 2 லூப்பையும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப். ஓகே, ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஃபார் ஐ இன் ரேஞ்ச். இப்போ ஐங்கிறது ஒரு டம்மி வேரியபிள். இந்த இந்த ஐக்கு பதிலாக நீங்க ஏன்னு வைக்கலாம், பின்னு வைக்கலாம், சாம்பிள்னு வைக்கலாம். ரைட்? ஸோ லூப் நம்பர்னு வைக்கலாம். ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் நேம். ரைட்டா? அப்ப சின்டாக்ஸ் என்னன்னா ஃபார் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு, அப்புறம் நம்பர் இது வந்து வேரியபிள் பேரு, இன் அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு கீவேர்டு, ரேஞ்சுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். எந்த ரேஞ்சில் நான் வேல்யூ அசைன் பண்ண போறேன் அப்படிங்கறது நான் இங்க கொடுக்க போறேன். அப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0,6 print i. இப்படி ரன் பண்றதுனால எனக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா இப்ப ஐ இன் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன என்ன சொல்றோம்னா பைத்தன் இன்டர்பிரட்டருக்கு ஐங்கிறது ஒரு வேரியபிள், அந்த ஐ வந்து 0ல இருந்து ஒரு வேல்யூ எடுக்க போகுது. ஓகே, இல்ல நான் 1ல இருந்து போனோம்னா 1ல இருந்து மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான், இந்த இண்டெக்ஸ் பார்த்த மாதிரி தான். ஸோ பை டிஃபால்ட்டா 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ எனி திங் இன் பைத்தான் இண்டெக்ஸிங் லூப்பிங் வேல்யூஸ் எல்லாமே வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு 0ல இருந்து எனக்கு வேண்டாம், நான் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா நீங்க மேனுவலா கொடுத்துக்கலாம். எதுல இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு விஷயம் மைண்ட்ல என்ன வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரைட்டா? எதை வேணாலும் மாத்தலாம். எக்ஸிஸ்டிங்கா என்ன இருக்கோ நீங்க இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து அதை உங்களால மாத்திக்க முடியும். ஸோ யூசர் ஹேஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இப்போ நான் 1 to 6 அப்படின்னு கொடுத்தேன்னா லோயர் லிமிட் எனக்கு இன்க்ளூட் ஆகும், அப்பர் லிமிட் இன்க்ளூட் ஆகாது. அப்போ 1 2 3 4 5 அப்படிங்கிற 5 வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ பிரிண்ட் ஐ. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா எண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த எண்ட் வந்து நியூ லைன் கேரக்டர்னு சொல்றோம். ஸோ அதாவது ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது என்னன்னா அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணு அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த எண்டையும் என்னால மாத்த முடியும். எப்படி மாத்தலாம்னா நான் இப்போ எண்ட் ஈக்குவல் டு வெறும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ என்ன சொல்றேன்னா ஒரு வார்த்தையை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடு. அப்போ 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் 5 இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் விட்டு என்னால பிரிண்ட் பண்ண முடியும். இல்ல ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு என்னால பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஆர் ஐ கேன் சே ஒரு கமா வச்சு என்னால செப்பரேட் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது சிஎஸ்வி போது நான் திரும்ப சொல்றேன். இந்த இடத்துல இப்போதைக்கு நீங்க எண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஐடியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் உள்ள கர்சர் வச்சுட்டு ஸ்பெசிஃபிக்காக ஜூபிட்டர் நோட் புக்ல ஷிஃப்ட் டேப் அப்படிங்கிற இது ஷார்ட்கட் இருக்கு. ஸோ நிறைய ஷார்ட்கட்ஸ் நான் போக போக அப்படியே ஒன்று சொல்லிட்டே வரேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எனிதிங் எந்த டூலா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆனோட ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஷிஃப்ட் டேப்னு ப்ரெஸ் பண்ணீங்கனாலே அதை பத்தின சிக்னேச்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாஸ் பண்ணலாம், மேண்டேட்ரியா எத்தனை பாஸ் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் இன்சர்டட் பிட்வீன் வேல்யூஸ், டிஃபால்ட் இஸ் ஸ்பேஸ், அப்போ ஸ்ட்ரிங் அப்பனட் ஆஃப்டர் தென், அப்போ இதுலயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் இது ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் நீங்க வந்து வேல்யூவா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத.
ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எண்ட் ஈக்குவல் டு டேப் அப்படின்னு கொடுத்தனாலும் டேப் வச்சு செப்பரேட் ஆகி எனக்கு வந்து இந்த ரிசல்ட் பிரிண்ட் ஆகிடும், ரைட்? ஸோ பட் அப்ஜெக்டிவ் என்னன்னா இது வந்து சும்மா ஐ மீன் டிஸ்பிளேக்கு தான். பட் அப்ஜெக்டிவ் என்ன, 1லேருந்து 5 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஆனா எப்படி பிரிண்ட் பண்ண போறேன், லூப்ல பண்ண போறேன். நான் பிரிண்ட் 1 பிரிண்ட் 2 பிரிண்ட் 3 பிரிண்ட்னு ரிப்பீட் பண்ண போறது இல்லை. அப்போ நான் கொடுக்கறது தான் பிரிண்ட் ஆஃப் ஐ. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இந்த வேல்யூ வந்து 10லேருந்து ஆரம்பிச்சு 45 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ 44 வரைக்கும் 10லேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 44 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 45ங்கிற நம்பர் பிரிண்ட் ஆகாது. ஓகே, அதுவும் நம்ம ஏற்கனவே ஏன்னு பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு லூப்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் சாம்பிள் காமிச்ச மாதிரி இப்போ நான் வந்து ஒரு குவிக்காக ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ சே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கு. அப்போ 5 ஃபேக்டோரியல் நான் ரன் பண்ணணும். அப்போ எனக்கு ஓகே, பிஃபோர் தட் லெட் மீ குவிக்லி டூ த வைல் லூப் ஆல்சோ. ஸோ நான் 2 லூப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒன்று வந்து ஃபார் லூப்பு, இன்னொன்று வந்து வைல் லூப். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,6 யூ பிரிண்ட் ஐ. ஸோ இது ஒரு சின்டாக்ஸ். The other syntax is now I have to do while I equal to 1, while I less than 6 print I plus equal, I is equal to I plus 1. Okay, so இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் லூப்ல நீங்க ஐயோட வேல்யூ என்னங்கிறத எதுவும் எங்கேயும் சொல்ல வேண்டாம். ஸோ டைரக்டா ரேஞ்ச் ஃபங்க்ஷன்லேருந்து அந்த வேல்யூ வந்து எடுத்துக்க போறீங்க. பட் இங்க வந்து நீங்க வைல் லூப் பண்ணும்போது என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஐ அப்படிங்கிற வேல்யூ என்ன, எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ முதல்ல நீங்க அதை எக்ஸ்பிளிசிட்டா சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் சொல்றீங்க, வைல் ஐ இஸ் லெஸ் தேன் 6. அப்போ வைல் அப்படிங்கிறது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் வாட் எவர் யூ ஆர் புட்டிங் இட் இன்சைட் இட்ஸ் கோயிங் டு ரிப்பீட். ஓகே, அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 வெளியில கொடுத்துருக்கேன். அதனால பிரிண்ட் ஐல வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஐயை வந்து நான் அடுத்த நம்பருக்கு மேனுவலா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 நான் பண்ணாதான் ஐயோட வேல்யூ அடுத்த ஐட்ரேஷன்ல 2ன்னு வரும். ஓகே, ஸோ ஐட்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ பிரிண்ட் ஐ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு வாட்டி முடிஞ்சது இல்லையா? ஸோ 1 டைம் முடிஞ்சதுன்னா அது 1 ஐட்ரேஷன் சொல்லுவோம். செகண்ட் டைம் அந்த லூப் ரன் ஆச்சுன்னா அது செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன், அந்த மாதிரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அத்தனை ஐட்ரேஷனும் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஸோ இங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்கன்னா, ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஐயோட வேல்யூவை முன்னாடியோ டிஃபைன் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த இன்க்ரிமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். அது ரெண்டுமே இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனே பார்த்துக்கும். ஸோ இதுல நீங்க கொடுக்குற வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வந்துடும். ஓகே, இப்போ இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு வேல்யூவா வேண்டாம். ஸோ ஐ லெஸ் தென் 10 வரைக்கும் ரெண்டு வேல்யூவா நான் பிரிண்ட் பண்றேன். சரியா? ஸோ அப்போ வந்து அதாவது 1, 3, 5, 7, 9 அந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணணும்னா, ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 2ன்னு கொடுத்தா போதும், ரைட்டா? அப்போ ஐக்கு இனிஷியலா வேல்யூ 1 இருக்கு. ஸோ 1 நான் பிரிண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் 2 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்றேன். ஸோ அப்போ 1 + 2 வந்து 3. அப்புறம் 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9. ஸோ இந்த மாதிரி வைல் லூப்ல பண்ணலாம். இதே நான் ஃபார் லூப்ல பண்ணணும்னா எனக்கு மூணாவதா ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. அந்த இடத்துல நான் வந்து ஸ்டெப் சைஸ்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்டெப் சைஸ். ஸோ ஸ்டெப் சைஸ் ஈக்குவல் டு ஸ்டெப் சைஸ் ஈக்குவல் டு நம்ம கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப் சைஸ்னா என்ன, இன் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹவு மெனி வேல்யூஸ். ஸோ பை டிஃபால்ட்டா இதுக்கு வேல்யூ 1. ஓகே, அப்ப இதுக்கெல்லாம் ஆர்குமெண்ட் பேர் இருக்கானா இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதோ பாருங்க, ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி பிராக்கெட்ஸ்குள்ள கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்னு பேர். ஸோ நீங்க ஸ்டார்ட் ஸ்டாப் சொல்லணும். பேசிக்லி நீங்க ஸ்டாப் மட்டும் சொன்னா போதும், ஏன்னா பை டிஃபால்ட் அது வந்து 0ல இருந்து ஆரம்பிச்சுக்கும். ஓகே, ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாப், இதுதான் வந்து ஆக்சுவல் சின்டாக்ஸ். அப்ப ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆயிடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வெறும் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 11 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 0ல இருந்து ஆரம்பிச்சு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடும், ரைட்? பட் எனக்கு 1ல இருந்து ஆரம்பிக்கணும்னா நீங்க தான் அதை எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும். அப்ப அதே மாதிரி 2 வேல்யூஸா பிரிண்ட் பண்ணுங்க, எவ்ரி ஆல்டர்னேட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்க, இல்ல எவ்ரி தேர்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து உங்களால எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகே, ஸோ டிபெண்டிங் ஆன் தட் திஸ் வேல்யூ இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஆல்ரைட்,
Just a minute, I will plug in the charger. Charge ஆகலையே இது. யா, ஸோ ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம லூப் பண்றது, ரைட். ஸோ இந்த லூப் எதுக்காக எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, எங்கெங்கெல்லாம் நமக்கு ரெப்படேஷன்ஸ் தேவையோ, எங்கெங்கெல்லாம் நம்மளோட கோடை வந்து ஐ மீன் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரெப்பிட்டேட்டிவா ஆகுதோ அங்கங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குவிக் எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபேக்டோரியல் வச்சும் கொடுத்துட்றேன். இப்போ நான் 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இது 2 லூப்லயும் பண்ணலாம். பட் எனக்கு ஈஸியரா பண்ணக்கூடிய லூப் என்ன அப்படின்னா, ஐ மீன் எதுல வேணா பண்ணலாம். ஸோ ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் ஜஸ்ட் வந்து நீங்க என்ன யோசிக்கணும்னா, இப்போ இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்து இதுல ரேஞ்ச் ஃபங்க்ஷனே பார்த்துக்கும், ஓகேவா. ஸோ பை டிஃபால்ட் அந்த ஸ்டெப் சைஸ் 1, பட் நீங்க 2னா இங்க 2னு கொடுத்துக்கலாம். வைல் லூப் எழுதும்போது மட்டும் ஃபர்ஸ்ட் எந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதையும் நீங்க தான் கொடுக்கணும். எத்தனை வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணுங்கிறதையும் நீங்க தான் கொடுக்கணும். ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணுங்கிறது நீங்க தான் கொடுக்கணும். ஸோ இதை பொறுத்து நீங்க வந்து எப்படி வேணுமோ மாத்திக்கலாம், ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபேக்ட் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு, அப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச், இப்போ எனக்கு ஒவ்வொரு வேல்யூவா இன்க்ரிமெண்ட் ஆக ஆக ஐ வாண்ட் டு கெட் த வேல்யூ ஆஃப் சே 5 ஃபேக்டோரியல்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ வந்து நான் என்ன செக் பண்றேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் என்ன பண்ணும், 1, எக்ஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் 1. ஏன்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5. ஸோ இந்த மாதிரி என்னால் ஃபார் லூப்லையும் எழுத முடியும், ரைட். ஸோ அப்போ 1லேருந்து ஆரம்பிக்கிறேன், எக்ஸ் பிளஸ் 1ன்னு நான் கொடுக்குறேன். அப்போ 1, அப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டோரியல்ல 1ன்ற வேல்யூ நான் வச்சிருக்கேன். அப்போ 1 இன்ட்டு 1 1, அடுத்தது ஐ 2 ஆயிடும். ஸோ 1 இன்ட்டு 2 2, அந்த மாதிரி இது முடிஞ்சிடும், ரைட். ஸோ இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஸோ இங்கேயும் பார்த்துக்கோங்க, இந்த லூப்புக்குள்ள என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குமோ அதெல்லாம் இந்த இன்டென்டேஷனோட உள்ள வரணும். அதை தவிர நீங்க வெளியில பிரிண்ட் பண்றது வந்து, ஐ மீன் பிரிண்ட் பண்றது ஷுட் ஹேப்பன் அவுட் சைட் த இண்டென்ட். அதாவது இந்த லூப் வந்து வெறும் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், இதை மட்டும் தான் நான் ரிப்பீட் பண்ண போறேன். சப்போஸ் நான் இதையும் உள்ள போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் இதோட வேல்யூ எப்படி இருக்குங்கிறது எனக்கு வந்துட்டே இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 1 இன்ட்டு 1 நடந்திருக்கு, அப்புறம் 1 இன்ட்டு 2, 2 இன்ட்டு 3, 6 இன்ட்டு 4, 24 இன்ட்டு 5. ஸோ தட் இஸ் ஹவு த ஸ்டெப்ஸ் ஹேஸ் டேக்கன் பிளேஸ், ரைட்டா. ஸோ அது ஆனால் எனக்கு அப்படி வேண்டாம், வெறும் கடைசி அவுட்புட் மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ பிரிண்ட் இட், ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் என்ன நீங்க யூஸ்வலா பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த லைன் வந்து இனிஷியலைசேஷன் சொல்லுவோம், ஒரு யூனிட்னு வச்சுக்கோங்க, இனிஷியலைசேஷன். ஸோ அப்போ இது எந்த நம்பர் வச்சு நான் இனிஷியலைஸ் பண்ணணும்ன்றது, அதுக்கு ஒரு குவிக் ஷார்ட்கட் என்ன இருக்குன்னா, இப்போ நீங்க மல்டிப்ளிகேஷன் வச்சு ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ண போறீங்கன்னா, இந்த நம்பர் வந்து 1 வச்சு இனிஷியலைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 1 தான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, ரைட். ஸோ ஏ இன்டூ 1 ஈக்குவல் டு ஏ. அதனால யூ சே, அதாவது எந்த நம்பரோட நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே நம்பர் கிடைக்கும் 1. அதனால 1 வச்சு இனிஷியலைஸ் பண்ணுவீங்க. இப்போ இதே வந்து எனக்கு 1 to 10 வந்து எனக்கு சம் பண்ணணும், அதாவது நான் பிளஸ் பண்ண போறேன் அப்படின்னா, தென் ஐ வில் இனிஷியலைஸ் திஸ் வித் 0. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் ஃபேக்டோரியல், பட் 1 + 2 + 3 + 4 + 5. ஸோ அப்படி பண்ணணும்னா நான் 0 வச்சு இனிஷியலைஸ் பண்ணுவேன். ஏன்னா ஏ பிளஸ் சம்திங் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏவோட எதை ஆட் பண்ணா எனக்கு ஏ கிடைக்கும், 0 ஆட் பண்ணா தான் கிடைக்கும். அதனால 0 வச்சு இனிஷியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ யூ இனிஷியலைஸ் வித் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஆர் அடிட்டிவ் ஐடென்டிட்டி டிபெண்டிங் ஆன் த ஆபரேஷன். ஸோ என்ன பண்றீங்கிறத பொறுத்து
இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் வி ஹவ் கிராஸ் த டைம். ஸோ 11 ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் நம்பை வரைக்கும் போகலான்னு பார்த்தோம். பட் தென் ஓகே, இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் நீங்க அடுத்தது பண்ண முடியும். ஸோ நான் நம்பை வந்து நான் நாளையோட கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நான் இப்போதைக்கு நான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலை. ஏன்னா இதுல நம்ம மற்ற டாபிக்ஸ்லாம் போனோம்னா இன்னும் நிறைய ஆயிடும். ஸோ நாளைக்கு செஷன்ல நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா வெறும் லிஸ்ட் எங்கெங்க எது தேவையோ அதை மட்டும் நான் அங்கே டேரக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூட் கேம்ப் செஷன்ஸ்னால நம்மளால ஃபுல் ஃபிளெஜ்டா நிறைய போக முடியாது. ஸோ நாளைக்கு செஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா லிஸ்ட் மட்டும் ஆரம்பிப்போம். ஸோ ஏன்னா லிஸ்ட் தெரிஞ்சாதான் அரேக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணும். ஸோ லிஸ்ட் பார்த்துட்டு நம்பை அரே பார்த்துட்டு ஒரு மினிமல் இன்ட்ரடக்ஷன் டு பாண்டாஸோட நாளைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏன்னா எப்படியுமே நம்ம அவுட்லேயர் ஹேண்ட்லிங், மிஸ்ஸிங் வேல்யூ, இம்பிடேஷன் அது எல்லாத்துக்கும் பாண்டாஸ் தான் யூஸ் பண்ண போறோங்கிறதுனால நாளைக்கு செஷன்ல இன்ஃபேக்ட் லிஸ்ட் நம்பை ஃபுல்லாவே நம்ம முடிச்சிட்டோம்னா பாண்டாஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதோட நான் இன்னையோட கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் சேட்ல போஸ்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க யூ கேன் லீவ். ஸோ ரெக்கார்டிங் பத்தி ஐ வில் ஸ்டாப் த